புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. எல்லோரும் எழுந்து நின்று இந்த ஆராதனைக்குரிய ஆண்டவரை நாம் அனைவரும் இயேசு இறைவா, இயேசு இறைவா என்று சொல்லி சிறப்பாக இந்த பாடலை பாடுவோம். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன் ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன் ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். வல்லவரே உம்மை ஆராதிப்பேன், நல்லவரே உம்மை ஆராதிப்பேன். வல்லவரே உம்மை ஆராதிப்பேன், நல்லவரே உம்மை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன் ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன், பணிந்து குனிந்து ஆராதிப்பேன். பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன், பணிந்து குனிந்து ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன் ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். ஆவியிலே உம்மை ஆராதிப்பேன், உண்மையிலே உம்மை ஆராதிப்பேன். ஆவியிலே உம்மை ஆராதிப்பேன், உண்மையிலே உம்மை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன் ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன் ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். தூதர்களோடு ஆராதிப்பேன், ஸ்தோத்திர பலியோடு ஆராதிப்பேன். தூதர்களோடு ஆராதிப்பேன், ஸ்தோத்திர பலியோடு ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன் ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன் ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். காண்பவரே உம்மை ஆராதிப்பேன், காப்பவரே உம்மை ஆராதிப்பேன். காண்பவரே உம்மை ஆராதிப்பேன், காப்பவரே உம்மை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன் ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன் ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். வெண்ணாடை அணிந்து ஆராதிப்பேன், குருத்தோலை ஏந்தி ஆராதி
ஆராதிப்பேன். வெண்ணாடை அணிந்து ஆராதிப்பேன். குருத்தோலை ஏந்தி ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன். ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன். ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். இறைவன் இயேசுவில் அன்பு நிறைந்தவர்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, உங்களின் அன்பு பங்கு தந்தை அருள் தந்தை ஜோ கிளமண்ட் அடிகள் அவர்களே, அருள் சகோதரிகளே, ஊரின் முக்கியஸ்தர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் நிறைவான ஆசியையும் வளம் கொன்றா வாழ்வையும் நீங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கின்ற அத்துணை சுப காரியங்களும் உங்களுடைய பங்கிலும் உங்களுடைய குடும்பங்களிலும் இடம்பெற வேண்டும் என்ற சிந்தனையோடு நற்கருணை ஆண்டவருடைய பிரசன்னத்திலே இந்த மாலை பொழுதை நாம் செலவு செய்வோம். நற்கருணை ஆண்டவர் நமக்கு நிறைய அருள்பாலித்து நிறைவான ஆசியை நமக்கு இந்த நாளிலே சிறப்பாக வழங்குவாராக. அமருங்கள். துறவி ஒருவர் கழுத்து நிறைய ஜெபமாலைகளை போட்டுக்கொண்டு மலையடிவாரத்தில் நீண்ட நாட்களாக ஜெபித்து கொண்டு வந்தார். அந்த மலையடிவாரம் என்று சொன்னால் அது அடர்ந்த காடுகள் இருக்கின்ற இடம். அந்த காடுகள் மத்தியிலே காட்டு விலங்குகளும் அங்கு நிறைய இருந்தன. காட்டு விலங்குகளை வேட்டையாடுகின்ற வேடர்கள் அம்புகளோடு அவ்வப்பொழுது வருவதுண்டு. இந்த ஒரு சூழ்நிலையிலே மலை கிராமத்திலிருந்து இளைஞர்கள் வேலைக்காக நகர்ப்புறம் நோக்கி அவர்கள் பயணிப்பார்கள். காலை பொழுதில் வேலைக்கு செல்வதும் வேலை முடிந்து மாலை நேரத்தில் தங்களுடைய சொந்த மலை கிராமங்களுக்கு செல்வதுதான் வழக்கம். அப்படி பலர் காலையிலும் மாலையிலும் இந்த ஜெபித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த துறவியை பார்த்த வண்ணம் போனார்கள், வந்தார்கள். அதில் ஒரு இளைஞன் தினமும் அந்த வழியாக போகின்ற பொழுது யோசித்து கொண்டே போவான். இந்த துறவிக்கு என்ன தேவையோ, கண்களை இறுக மூடிய வண்ணம் நான் பார்க்கின்ற பொழுதெல்லாம் இங்கே அமர்ந்து ஜெபித்து கொண்டிருக்கிறாரே, இது பாதுகாப்பு இல்லாத இடமாயிற்றே, நிறைய விலங்குகள் இங்கு திரிகின்றன, அந்த விலங்குகளை வேட்டையாடுவதற்காக வேடர்கள் அம்புகளோடு அவர்களும் அலைந்து கொண்டிருக்கிறார்கள். ஒருவேளை காட்டு விலங்குகளை வேட்டையாடுவதற்காக எய்யப்படக்கூடிய அம்பு குறிதவறி கூட ஜெபித்து கொண்டிருக்கின்ற அந்த துறவியின் மேல் பட்டுவிடக்கூடாது என்று நினைத்த அந்த இளைஞன் ஒரு நாள் என்ன செய்தார் என்றால், அந்த துறவி இடத்திலே சென்று உரையாடினார். அந்த உரையாடல் இப்படி தொடங்குகிறது. ஐயா துறவி அவர்களே, ரொம்ப நாளாக நான் பார்க்கிறேன், நீங்கள் இங்கே அமர்ந்து கொண்டு கண்களை இறுக மூடிய வண்ணம் ஜெபித்து கொண்டிருக்கின்றீர்களே, நீங்கள் ஏன் ஜெபிக்கிறீர்கள்? எதற்காக ஜெபிக்கிறீர்கள்? உங்களுடைய ஜெபத்தின் நோக்கம் என்ன? கடவுளிடமிருந்து நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க என்று ஒரு கேள்வியை கேட்டான். அப்பொழுது அந்த துறவி கண்களை திறந்து அருகில் இருக்கின்ற அந்த இளைஞனை பார்த்து சொன்னார், தம்பி, நான் இன்னென்ன தேவைகளெல்லாம் என் கையில் வைத்திருக்கிறேன். கடவுள் எனக்கு காட்சி கொடுக்க வேண்டும். அந்த காட்சியிலே இந்த தேவையெல்லாம் அவர் பூர்த்தி செய்ய வேண்டும் என்று சொன்னார். இந்த இளைஞன் என்ன செய்தார் என்றால், துறவிக்கு அருகிலே அமர்ந்து இந்த இளைஞனும் ஜெபிக்க ஆரம்பித்தார். அதிசயம் நடந்தது, அற்புதம் நடந்தது.
மகிழ்ச்சி பிறந்தது. கடவுள் இந்த இளைஞன் ஜெபிக்க ஆரம்பித்த சில மணி துளி நேரத்திலேயே 2 பேருக்கும் காட்சி கொடுத்தார். அந்த காட்சியிலே கடவுளை கண்ட அந்த துறவிக்கு மற்றற்ற மகிழ்ச்சி, சந்தோஷம் தாக்கு பிடிக்கல. இத்துணை நாட்களாக நான் ஜெபித்தேன், கடவுள் எனக்கு காட்சி கொடுக்கவில்லை. ஆனால் இந்த இளைஞன் என் அருகில் அமர்ந்து ஜெபிக்க ஆரம்பித்த சில மணி துளி நேரத்தில் கடவுள் காட்சி கொடுத்து விட்டாரே. நான் ஜெபிக்கின்ற பொழுது கடவுள் எனக்கு தோன்றவில்லை. இந்த இளைஞன் ஜெபிக்க ஆரம்பித்த உடனேயே கடவுள் காட்சி கொடுத்து விட்டாரே. ஒருவேளை இந்த இளைஞன் எதற்காக ஜெபித்திருப்பார் என்ற ஐயத்தில் தன் அருகில் அமர்ந்திருந்த அவரோடு பேசத் தொடங்கினார் அந்த துறவி. அப்போ, தம்பி, இத்தனை நாளாக நான் ஜெபம் பண்ண ராஜா, கடவுள் எனக்கு காட்சி கொடுக்கல, நீங்கள் எதற்காக ஜெபம் செய்தீர்கள்? நீங்கள் கடவுளிடம் கேட்டது என்ன? உடனே அந்த இளைஞன் சொன்னான் துறவியிடத்தில், ஐயா, முனிவரே, துறவியே, நான் எனக்காக ஜெபிக்கவில்லை, நான் உங்களுக்காக ஜெபித்தேன். கடவுளே, பாதுகாப்பு இல்லாத இந்த இடத்துல, காட்டு விலங்குகள் மத்தியிலே, வேடர்கள் மத்தியிலே ஜெபித்து கொண்டிருக்கின்ற இந்த துறவிக்கு நீ காட்சி கொடுக்க வேண்டும். அந்த காட்சியிலே இவருடைய தேவையெல்லாம் நீர் பூர்த்தி செய்ய வேண்டும். ஐயா, நான் உங்களுக்காகத்தான் கடவுளிடத்தில் ஜெபித்தேன் என்று சொன்னார். ஆமாம் துறவியே, நீங்கள் யாருக்காக ஜெபம் பண்ணீங்க? நீங்கள் உங்களுடைய சுய தேவைக்காக. எனக்கு வேண்டும், என்ன வேண்டும்? எனக்கு பொன் வேண்டும், எனக்கு பொருள் வேண்டும், நான் சார்ந்து இருக்கின்ற அந்த துறவு மடத்தில் எனக்கு அதிகாரம் வேண்டும், நான் ஆட்சியிலே அமர வேண்டும். ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், யார் ஒருவர் எனக்கு, என்னுடைய, தனக்கு என்று சுயநலத்திற்காக ஜெபிக்கின்றார்களோ கடவுள் அந்த ஜெபத்தை எளிதில் ஏற்றுக்கொள்வதில்லை. அன்பார்ந்தவர்களே, அருமையான இந்த ஒரு நிகழ்வோடு இந்த நாளிலே கானூர் இந்த பங்கில் புனித அந்தோணியாருடைய சிறப்பு நவநாள் கொண்டாட்டத்தில் உங்களோடு ஒரு மணி நேரம் நற்கருணை ஆண்டவருடைய பிரசன்னத்தில் ஒரு சின்ன மறைவுரை கொடுக்கலாம் என்று இருக்கிறேன். அன்பார்ந்தவர்களே, நீங்களும் ஜெபிக்கின்றீர்கள், நானும் ஜெபிக்கின்றேன். ஜெபம் என்றால் என்ன? யாருக்காவது பதில் தெரிஞ்சால் நீங்கள் சொல்லலாம். குட்டீஸெல்லாம் நிறைய பேர் உட்காந்துருக்கீங்க. அன்பு குழந்தைகள், உங்களுக்கு வணக்கம். குழந்தைகள்லாம் நிறைய பேர் இருக்கீங்க. நான் நிறைய பங்குகளுக்கு போயிருக்கேன். இவ்வளவு குழந்தைகளை நான் பீட முன் காண்பதில்லை. இந்த ஊரில் இவ்வளவு குழந்தைகள் அருமையாக அமைதியாக உட்காந்துருக்குங்க. ரொம்ப சந்தோஷம். இப்போ சொல்லுங்கள், ஜெபம்னா என்ன? இறைவனோடு உரையாடுவது ஜெபம். அருமை. இறைவனோடு உரையாடுவது. அப்புறம் இயேசு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை நாம் சொல்வது ஜெபம். எந்த குழந்தைமா? அருமை அருமை. கொஞ்சம் பெரிய குழந்தையா இருக்கீங்க, உட்காருங்க. வேற என்ன சொல்லலாம், என்ன சொல்லலாம் என்று நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஜெபம் என்று சொல்லக்கூடியது 2 இதயங்களின் இன்ப சந்திப்பு. 2 இதயங்கள். அந்த 2 இதயங்கள் என்று சொல்லக்கூடியது எது? ஒருவேளை உங்களுக்கெல்லாம் நான் சொல்லக்கூடியது சந்தோஷமாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு காதலனும் காதலியும் 2 பேரும் ஒன்றாக அமர்ந்து உரையாடுகிற பொழுது அவர்களுக்கு வேறு சிந்தனை இருக்குமா? இல்லை. 2 பேரும் மனம் விட்டு பேசுவார்கள், ஒருவரை ஒருவர் பாராட்டுவார்கள், ஒருவரை ஒருவர் அன்பு செய்வார்கள். அங்கு உறவு பரிமாற்றம் இருக்கும். ஆக நானும் கடவுளும்
நானும் இயேசுவும், நானும் புனிதர்களும், நானும் புனித அந்தோணியாரும், இந்த 2 பேருக்கு மத்தியில் இருக்கின்ற அந்த அன்பு உரையாடலுக்கு பெயர்தான் ஜெபம் என்று சொல்லக்கூடியது. இந்த ஜெபம் என்று சொல்லக்கூடியது இறை மனித சந்திப்பு. நம்மெல்லாம் கோயிலுக்கு எதுக்கு வர்றோம்? கடவுளை சந்திப்பதற்கு, அந்தோணியாரை சந்திப்பதற்கு, நற்கருணை ஆண்டவரை சந்திப்பதற்கு. ஆக இந்த சந்திப்பு என்று சொன்னால் எத்துணை மகிழ்ச்சி. நம்ம குடும்பத்தில் தினமும் நாம் ஒருவரை ஒருவர் சந்திக்கிறோம். அம்மா அப்பா சந்திக்கிறாங்க, பிள்ளைகள் பெற்றோரை சந்திக்கிறாங்க. பிள்ளைய காலையில் ஸ்கூலுக்கு போனாங்கன்னா சாயங்காலம் வருவாங்க. வந்த உடனேயே பார்க்கணுமே அந்த தாய் தந்தை பிள்ளைகளோடு கொள்ளுகின்ற அந்த உறவு. கேட்பாங்க, அம்மா ஏன் செல்லம் இன்னைக்கு என்ன உங்களுக்கு ஸ்கூலில் மிஸ்ஸு சொல்லி கொடுத்தாங்க, டீச்சர் உங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்க, நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க கேட்குறீங்களா இல்லையாம்மா? கேட்குறீங்க. அப்புறம் கொண்டு போன சாப்பாடை வீணடிக்காமல் சாப்பிட்டீங்களா? என்ன அரைப்பாட்டில் தண்ணி தான் இருக்குது, ஏன் முழுசாக குடிக்கல? தண்ணியை கொண்டு போடுற மாதிரி கொண்டு வந்துட்டேன், டப்பாவில் சாப்பாடு அப்படியே இருக்குது, மத்தியம் சாப்பிடலையாச்செல்லாம். இந்த உரையாடலில் இருக்கின்ற அந்த மகிழ்ச்சி, பிள்ளைகளுக்கு கொடுக்கின்ற சந்தோஷம், இதுதான் ஜெபம் என்று சொல்லக்கூடியது. இந்த ஜெபம் என்று சொல்லுவதில் நாம் மனமு வந்து உரையாடுகிறோம். உரையாடல்களில் பல வகை உண்டு. சண்டைக்காரனோட இன்னொருத்தன் பேசுனானா என்ன பேசுவான்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அங்கே மகிழ்ச்சி இருக்குமா? இல்லை. ஒருவேளை ஒரு சிலருக்கு மகிழ்ச்சி இருக்கும். 2 குடிகாரங்க சேர்ந்துக்கிட்டாங்கன்னா அடேங்கப்பா, அவங்க பேச ஆரம்பித்தாங்கன்னா விடிஞ்சு போயிடும். தெளிய ஊற்றிக்கிட்டு பேசிக்கிட்டே இருப்பான். இது ஜெபமா? இல்லை. இந்த ஜெபம் என்று சொல்லக்கூடியது மகிழ்ச்சியில் திளைக்கின்ற ஒரு அருமையான ஒரு காரியம்தான் ஜெபம் என்று சொல்லக்கூடியது. ஆக கடவுளோடு, இறைவனோடு, இயேசுவோடு, மரியாவோடு, அந்தோணியாரோடு நாம் கொள்ளுகின்ற அந்த உரையாடல் தான் உண்மையான ஜெபமாக இருக்கிறது. இன்னொன்று, இந்த கடவுள் என்று சொல்லக்கூடியவர் யார்? பாப்பா, கடவுள்னா யார்? நம்மை படைத்தவர் யார்? கடவுள். கடவுள் நம்மை படைத்தார். எப்படி படைத்தார்? தன்னுடைய உருவிலும் சாயலிலும் கடவுள் நம்மை படைத்தார். அப்போ நம்ம மாதிரி தான் கடவுள், கடவுள் மாதிரி நாம். சில பிள்ளைகளை நம்ம பார்த்துருப்போம்ல, அப்பா மாதிரியே இருப்பான், அம்மா மாதிரியே அப்படி உரிச்சு வச்சது மாதிரி இருக்கும். எங்கள் குடும்பத்தில் எங்கள் அப்பாயி, உங்கள் ஊரில் அப்பாயெல்லாம் இருக்காங்களா? அப்பாவுடைய அம்மாவுக்கு பேருனா அப்பாயி. எங்கள் அப்பாயிக்கு இந்த காது பக்கத்தில் சின்னதாக ஒரு மருவு இருக்கும். எங்கள் அக்காவுக்கும் அதே மாதிரி இருக்குது. எப்படி? நம்முடைய முன்னோர்களுக்கு இருக்கின்ற அந்த தடயம், அங்க அடையாளம் அப்படியே தங்களுடைய வாரிசுகளுக்கு இருக்கும். எங்கள் அப்பாய்க்கு எங்கள் அத்தையும் எங்கள் சித்தப்பாவும் ரெட்டை குழந்தைங்க. எனக்கு முன்னாடி எங்கள் வீட்டில் பிறந்தது எங்கள் அக்கா 2 பேர் ட்வின்ஸ், 2 பேரும் ஆண் குழந்தைகள். பீட்டர் ராணி, பவுல் மேரி என்று அவர்களுக்கு பெயர் வைத்தார்கள் பெற்றோர். கடவுள் எப்படியெல்லாம் முன்னோர்கள் எப்படி இருந்தார்களோ அதை தொடர்ந்து வாழையடி வாழையாக வம்சம் தலைக்கின்ற பொழுது கடவுளுடைய படைப்பிலே நாம் மகிழ்ச்சி அடைகிறோம், மன நிறைவு கொள்ளுகிறோம். கடவுள் நம்மையெல்லாம் படைத்தார். நிறைய நம்ம பார்க்குறோம். கடவுள் என்னென்ன படைத்திருக்கிறார் பாப்பா தெரியுமா? கடவுளுடைய படைப்பு என்ன? என்னென்ன உயிரினங்கள்? ஆளுக்கு ஒரு உயிரினம் சொல்லுங்க. யானை, சிங்கம், புலி, மாடு, சொந்தக்காரவங்க பேரெல்லாம் சொல்கிறான், மாடு, ஆடு, அப்படி எல்லாம். இப்போ நீங்கள் சொன்னது எல்லாமே நடப்பன,
நடப்பனை எல்லாம் நடந்து போகும். நான் இன்னைக்கு வந்த உடனேயே சாமியாருடைய வீட்டுக்கு முன்னாடி நின்றுக்கிட்டு இருந்தேன். மாடுகளை ஓட்டி கொண்டு போனார்கள். சாமி, இன்னைக்கு நீங்கள் தான் வந்திருக்கீங்களா பிரசங்கத்துக்கு? எங்கேருந்து வந்திருக்கிறீங்க? பேசிக்கொண்டே போனார்கள். கால்நடைகள் கடவுள் படைத்தவை. சரி, வானத்தை அண்ணாந்து பாருங்க. எங்கடா இங்கே அண்ணாந்து பார்த்தா கூரை தாண்டா தெரியும். வானத்தில் என்ன நம்ம பார்க்குறோம்? பறவைகள். பறவைகள் பலவிதம், ஒவ்வொன்றும் ஒரு விதம். ஆளுக்கு ஒரு பறவை பேர் சொல்லுங்க. மைனா, குயில், மயில். ஆஹா, அருமை அருமை, போதும். கழுகு, புறா, என்ன மாதிரி சிகப்பா ஒன்று பறக்கும்ல, காக்கா, எல்லாமே கடவுள் படைத்தது. அடுத்தது, தண்ணிக்குள்ள சில விலங்குகள் இருக்கும். தண்ணிக்குள்ளே வாழக்கூடியது எது? மீன். போதும் சாமி, போதும் போதும். அருமை அருமை, போதும். அம்புட்டும் தண்ணிக்குள்ள இருக்குது. நண்டு, நத்தை, குறவை, கெளுரு, கெண்டை, விராமீனு, திமிங்கலம். ஆமாப்பா, ஆமாம், சுறா, எல்லாம் தண்ணிக்குள்ளே இருக்கும். சரி, போதும். இவற்றையெல்லாம் படைத்தது யார்? கடவுள். ஆக கடவுள் ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து ரசித்து ரசித்து அவர் உண்டாக்கினார், படைத்தார். ஆனால் கடவுளுடைய படைப்பில் தன்னை போன்ற ஒரு படைப்பும் இல்லை என்று கடவுள் உணர்ந்ததால் இத்துணை படைப்புகளை நான் யாரிடத்தில் ஒப்படைப்பேன்? யாரிடத்தில் ஒப்படைக்கணும்னு பார்க்கும் பொழுது தன்னை ஒத்த உருவம் ஒன்றுமே இல்லை. அதனால் கடவுள் தன்னுடைய சாயலாக, தன்னுடைய பாவனையாக, தன் உருவில் அவர் படைத்தார். மண்ணில், களிமண்ணில் ஒரு உருவத்தை செஞ்சு என்ன செய்தார்? என்ன கொடுத்தார்? உயிர் மூச்சு காற்றை ஊதினார். அதனால கடவுள் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதம் மூச்சு. நம்மளாம் மூச்சு விடுறோம்ல, யாராவது ஒரு 2 நிமிஷம் மூக்கை வாயை பொத்திக்கிட்டு இருந்தால் என்ன ஆகும்? முடிஞ்சு போச்சு. இப்போ நம்ம உயிரோடு இருக்கமா இல்லையான்னு எதை வச்சு கண்டுபிடிக்கிறது? மூச்சு இருந்துச்சுன்னா நம்ம உயிரோடு இருக்கோம். இப்போ யாராவது ஒருத்தர் வந்து காலமாயிட்டார், எப்படி கண்டுபிடிக்கிறது? அங்கே வச்சு, அம்மா கரெக்டாக சொன்னம்மா, ஏம்மா இதுக்கு ஒளிஞ்சுக்கிற, தைரியமாக சொல்ல. இந்த அனுபவம் இல்லையோ, இன்னும் மூச்சு நிற்கலையாம், கவலைப்படாதீங்க, அதுவும் ஒரு நாள் இன்னும் 200 வருஷம் கழிச்சு உங்களுக்கு நடக்கும். டோன்ட் வரி, பி ஹாப்பி, ஒன்றும் கவலைப்படாதீங்க. ஒரு நாள் நம்முடைய மூச்சு நிற்கும். அப்போ வீட்டில் இருக்கவங்களாம் கொஞ்சம், அப்பா இத்தனை வருஷம் வாழ்ந்தாங்க, போய் சேர்ந்துட்டாங்க என்று கண்ணீரோடு கவலையோடு இருப்பார்கள். பிரைஸ் த லார்ட், பிரைஸ் த லார்ட். அன்பார்ந்தவர்களே, கடவுள் தன்னுடைய சாயலாக படைத்தார். ஆகவே சாயலாக படைத்தவர் அந்த கடவுளோடு நாம் கொள்ளுகின்ற உறவின் உச்சம் என்று சொல்லக்கூடியதுதான் ஜெபம். ரைட். மனிதன், அதாவது நீங்களும் நானும் ஏன் ஜெபிக்கிறோம்? எதுக்காக நான் ஜெபம் பண்ணுறோம்? நம்முடைய மீட்புக்காக, அப்புறம் நம்முடைய தேவைக்காக. ஒருவேளை பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பிள்ளைங்க நீங்கள் ஜெபம் பண்ணுவீங்க, எப்போ உருக்கமாக வந்து அந்தோணியார்கிட்ட ஜெபம் பண்ணுவீங்க? எக்ஸாம் அப்பா. யார்ப்பா சொன்னது? அருமடா அருமடா, கைதட்டுவோம்ப்பா. வெரி குட், வெரி குட். பார்த்தீங்களா? ஏன்னா வருஷம் பூரா படித்ததில் நம்பிக்கை இல்லை, எப்படியும் அந்தோணியார் நம்மளை பாஸ் ஆக்கி விட்டுருவார். பார்த்தீங்களா? தேவை இருக்கின்ற பொழுது நாம் ஜெபிக்கிறோம். தேவை இருக்கின்ற பொழுது எல்லாருக்கும் சில தேவைகள் உண்டு. தேவைகள் எல்லாருக்கும் உண்டு.
யாருக்கா தேவையில்லை என்று சொல்ல முடியுமா? ஆக நான் ஒரு எதிர்பார்ப்போடு இது எனக்கு கிடைக்க வேண்டும் என்று நாம் நம்பிக்கையோடு கொள்ளுகின்ற காரியம்தான் ஜெபம். அப்புறம் ஜெபம் செய்யக்கூடியவர்களுக்கு என்ன கிடைக்கிறது? ஜெபம் மனிதனை முழு மனிதனாக மாற்றுகிறது. அப்படின்னா நம்மெல்லாம் அரை மனுஷியா இல்லை. முழு மனிதன் என்று சொல்லக்கூடியது, முழு மனுஷி என்று சொல்லக்கூடியவர்கள் ஒருவேளை தவறு செய்தவர்கள், குற்றம் புரிந்தவர்கள், பாவத்திலே கிடந்தவர்கள், உண்மையாகவே எனக்கு மனமாற்றம் வேண்டும் என்று ஜெபிக்கக்கூடியவர்களுக்கு ஆசீர்வாதமாக கிடைக்கின்றது முழுமை. திருப்பலி நேரத்தில் சிலர் கருத்துக்கள் கொடுப்பாங்க. அந்த கருத்தில் ஒரு அம்மா பூச கருத்து கொடுத்துருக்காங்க. என்னுடைய கணவர் குடிப்பழக்கத்திலிருந்து அவர் விடுபட வேண்டும். உங்கள் ஊரில் யாருமே குடிக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். கானூர் நல்ல ஊர்னு கேள்விப்பட்டேன். உண்மைதானே? ஏயா சிரிக்கிற? தப்பா சொல்லிட்டனோ கேட்டனோ பொறுத்துக்குங்க. நல்ல ஊர், அருமையான ஊர். ஒருவேளை அப்படி யாராவது அந்த பழக்கத்தில் இருந்தால் அவர்களுக்காக நாம் ஜெபிப்போம். அவர்களுடைய மனமாற்றம் வர வேண்டும். இதற்காகத்தான் நமக்கு என்னவெல்லாம் தேவையாக இருக்கிறதோ அவற்றுக்காக நாம் ஜெபிக்க தொடங்குகின்றோம். இன்னும் குறிப்பாக இந்த பரபரப்பான உலகத்தில் மனிதன் ஜெபிக்க ஆரம்பிக்கிறான். காரணம், அவன் நிம்மதியை இழந்திருக்கிறான். மன நிம்மதி தேடி திருத்தலங்கள் நோக்கி பயணிப்பதை நாம் பார்க்கிறோம். ஆக இன்னொன்று, கைவிடப்பட்ட நிலையை உணர்கிற பொழுது, ஐயா அம்புட்டும் போச்சு சாமி, எல்லாம் போச்சு, எல்லாம் போச்சு, கடவுள் நீ தான் எனக்கு எல்லாம் செய்யணும். ஆக இருக்கின்ற ஒன்றை நாம் இழக்கின்ற பொழுது நம்முடைய உள்ளம் எங்கே போகிறது? கடவுளிடத்திலே போகிறது. இனிமேல் என் கையில் ஒன்றும் இல்லை அந்தோனியாரே, உன் கரம் சுமந்த அற்புத குழந்தை இயேசுவிடத்தில் எனக்காக ஒரு ஆசீர்வாதத்தை நீ பெற்றுக் கொடுக்க மாட்டீரா? ஆக கைவிடப்பட்ட நிலையை உணர்கிற பொழுது கடவுளை தேடி திருத்தலங்கள் நோக்கி பயணிப்பதை நாம் பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, இன்னும் கூட நம்முடைய கஷ்டங்கள் தீர, துன்பங்கள் தீர, வியாதிகள் போய்விட நாம் ஜெபிக்கிறோம். அப்படித்தானே? எனக்கு எந்த கஷ்டமும் இல்லை, எப்பொழுதுமே நான் சந்தோஷமாக இருக்கிறேன் என்று சொல்லக்கூடியவர்கள் ஒருவேளை இந்த கானூர் பங்கில் இருந்தால் கை தூக்குங்க பார்க்கலாம். எனக்கு எந்த கஷ்டமும் இல்லை. ஐயோ பாவம், 50 பேரும் கஷ்டப்படுறீங்களா? இல்லை, யாராவது ஐயா ரொம்ப சந்தோஷம். அதில் எல்லாரும் பாருங்க, அவர் ஒருவருக்குத்தான் எந்த கஷ்டமும் இல்லை. ஏமா ஐயா நீங்கள் கையை கீழே போடுங்க, ரொம்ப சந்தோஷம். ஒரு பெரிய மனிதர் இந்த ஊரில் கரத்தை உயர்த்துகிற பொழுது எனக்கு எந்த கஷ்டமும் இல்லை. ஒருவேளை அவருக்கு ஒருவேளை அவருக்கு துணிமணி இல்லாமல் இருக்கலாம், வாரத்துக்கு ஒரு முறை நான்வெஜ் இல்லாமல் இருக்கலாம், வேறு ஏதாவது இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அது ஒரு பெரிய கஷ்டமாக அவருக்கு தோன்றவில்லை. அவர் மகிழ்ச்சியோடு இருக்கிறார் என்பதற்காகத்தான் அவர் கை உயர்த்துகிறார். நீங்கள் எல்லாருமே கை தூக்கல, ஒரே ஒருவர் மட்டும் எனக்கு எந்த கஷ்டமும் இல்லை. ஏறக்குறை அவருக்கு 80 வயது இருக்கும். ஐயா அப்படித்தானே? 80 வயசு இருக்கும். அவர் சொல்லுகிறார் எனக்கு எந்த கஷ்டமும் இல்லை என்றால் அவர் இந்த ஊரில் ஆசீர்வதிக்கப்பட்டவராக இருக்கிறார். கடவுள் அவருக்கு நிறைய அனுகூலங்களை செய்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்வோம். பிரியமாலும் சரி, எல்லாருமே ஜெபிக்கக்கூடியவர்கள் தான். நீங்களும் ஜெபிக்கிறீங்க, நானும் ஜெபிக்கிறேன். இந்த குழந்தைகள் பீடத்தில் இருக்கிறவங்க, பீடத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய பங்கு தந்தை, வீடியோ எடுக்கக்கூடிய தம்பி, அருள் சகோதரிகள், இறைமக்கள், பெரியவங்க, நம்ம ஊர் நாட்டாம கோயிலுக்குள்ள மணியக்காரவங்க, அப்புறம் எல்லாருமே ஜெபிக்கின்றோம். எல்லாரும் ஜெபிக்கின்றோம். எப்படி ஜெபிப்பது? இதான் ரொம்ப முக்கியமானது. நாம் எப்படி ஜெபிப்பது? எல்லாத்துமே ஒரு வரைமுறை இருக்கிறது. நீங்கள் எல்லாருமே சமைக்கக்கூடியவர்கள், பெண்கள், தாய் குழந்தை எல்லாருமே அருமையாக சமைப்பீர்கள். ஆனால் ஒரு சிலருக்கு கை வந்த கலை இல்லைன்னா கைராசி. நான் ஒரு வீட்டில் போய் சாப்பிட்றதுக்கு போனேன்.
சாப்பிடும் பொழுது மேசையில் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். அந்த மேசை ஆடிக்கிட்டே இருந்துச்சு. ஏயா ஒரு இட்லி எடுத்து கீழே வை, இந்த மேசை ஆடாமல் இருக்கட்டும் அப்படின்னே. என்ன காரணம்? கல் மாதிரி இருக்குது. இன்னொரு ஊரில் சாப்பிட்டேம்மா, பஞ்சு மாதிரி 6 இட்லி சாப்பிட்டேன். இன்னும் கூட 2 சாப்பிட்லான்னு பார்த்தேன். ஒருவேளை அந்த வீட்டில் சாமி கொஞ்சம் நிறையா சாப்பிடுவாரோ, வந்த இடத்துல சாமியே தின்ட்டு போட்டா இப்படி. அதனால் கொஞ்சம் அடக்கி 6 இட்லியோடு நிறுத்திக்கிட்டேன். ஒரு சிலர் அருமையாக சமைப்பீங்க, அது கைப்பக்குவம். அப்படித்தானே? கைப்பக்குவம். எல்லாருமே சமைக்கக்கூடியவர்கள், ஆனால் எல்லாரும் சமய கலைஞர்கள் அல்ல. பெரிய பெரிய விருந்து யார் சமைக்கிறாங்க? பெண்கள் அல்ல, ஆண்கள். அதற்காகவே படித்தவர்களாக இருப்பாங்க, இல்லாட்டி அனுபவத்தினுடைய அடிப்படையிலே அவர்கள் அறிந்தவர்களாக இருப்பாங்க. பிரியமானவர்களே, அதே போன்றுதான் நாம் ஜெபிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஆனால் நாம் எப்படி ஜெபிப்பது, ஜெபத்தினுடைய நோக்கம், இதைத்தான் 1-2 நிமிடங்கள் பிரியமானவர்களே நாம் ஜெபிக்கின்ற பொழுது நம்பிக்கையோடு நாம் ஜெபிக்க வேண்டும். நம்பிக்கை. நம்பிக்கைனா என்னது? பிள்ளைங்க ஸ்கூல் போகிற பிள்ளையெல்லாம் கவனிங்க, குட்டீஸ்லாம் கவனிங்க. நீங்கள் காலையில் ஸ்கூலுக்கு போவீங்கல்ல, ஸ்கூலுக்கு போகும்பொழுது அம்மா அப்பாட்ட காசு வாங்குவீங்களா? வாங்க மாட்டீங்களா? உண்மையிலே ரொம்ப நல்ல பிள்ளைகளாக இருக்கிறீங்க. வாங்குவியா? அதான இந்த நோட்டு வாங்கிறதுக்கு அப்பாவுக்கிட்ட இருந்து எதுக ஒரு நோட்டு வாங்கிட்டு போவுங்க. ஆக பிள்ளைகள் கேட்கின்ற பொழுது நீங்கள் கொடுக்க விரும்புவீங்களா இல்லையா? ஏன்னா பிள்ளைகள் கேட்பது சூதாட்டத்திற்கு அல்ல, ஊதாரித்தனமாக செலவு செய்வதற்கு அல்ல. இந்த பாப்பா சொன்னது மாதிரி அவளுக்கு அன்னைக்கு நோட்டு வாங்க வேண்டியது இருக்கும், நோட் புக், ஒரு பேனா பென்சில் வாங்க வேண்டியது இருக்கும். அம்மாவுக்கிட்ட கேட்டா, அப்பாவுக்கிட்ட கேட்டா, உரிமையோடு கேட்டா, அம்மா அப்பா இல்லை என்று சொல்ல மாட்டார்கள். ஆக அந்த பிள்ளையை என்ன அடிப்படையில் கேட்கிறது என்றால், நம்பிக்கையோடு நான் கேட்கக்கூடியதை என்னுடைய அம்மா அப்பா கொடுப்பார்கள். ஆக நம்பிக்கையோடு நான் கடவுளிடத்தில் கேட்பதை நாம் பெற்றுக்கொள்ளுகின்றோம். எப்படி கேட்கணுமா? ஒரு வீட்டில் ஒருத்தர் ராத்திரியில் குழந்தை குட்டிகளோடு தூங்கிக்கிட்டு இருக்கார். அப்போது ஒருத்தன் அந்த வீட்டில் வந்து கதவை தட்டுறான். நைட்டு ஒரு 12 மணிக்கு இருக்கும்னு வச்சுக்கோங்க. ராத்திரி 12 மணிக்கு நம்ம வீட்டில் ஒருத்தர் கதவை தட்டி, எப்பா பசியோடு வந்திருக்கு, ஏதாவது கொடுனா நீங்கள் என்ன செய்வீங்க? ஏண்டா சோறு கேட்கறதுக்கு உனக்கு நேரங்காலம் இல்லை, மரியாதையாக போயிடும், பிச்சு போடுவேன் பிடிச்சாமா. என்ன நேரத்துக்கு வந்து சோறு கேட்குற? நாங்கள் எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு அண்டா குண்டாவெல்லாம் கழுவி போட்டு குழந்தை குட்டிகளோட தூங்கிட்டு இருக்கான், திட்டுவோமா இல்லையா? அவன் என்ன செய்கிறான், நீ என்ன வேணாலும் சொல்லி திட்டிக்கோ, நான் அந்த கதவை தட்டுறதை மட்டும் நான் நிறுத்த மாட்டேன். தட்டிக்கிட்டே இருந்தான். ரொம்ப வேண்டியவன் தான், சொந்தக்காரன், ஃப்ரெண்டு. ஒரு என்ன அஞ்சாப்புல வீட்டில் இருக்குது பார்த்தீங்களா, நாளைக்கு சாப்பிட்டுக்கலாம், பிள்ளைகளுக்கு கொடுக்கலான்னு சொல்லிட்டு மிச்சச்சோரை நல்லா புளியை கரைச்சி புளிச்சோராக கிண்டி வச்சுருந்தேன். அந்த சட்டியோடு தூக்கி கொடுத்துட்டு மரியாதையை வாங்கிட்டு ஓடி போயிடும். இன்னமேலும் இந்த கதவை தட்டினேன்னு வச்சுக்க நடக்கிறதே வேறு, பிச்சு போட மிச்சாமா போடா. அந்த நம்பிக்கை, ஆல்பர்ட் வீட்டுக்கு போனேன்னா எனக்கு கட்டாயம் கிடைக்கும், அந்த கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு கடவுளிடத்தில் நான் உரிமையோடு கேட்க வேண்டும். உரிமையோடு. நம்ம யார்கிட்ட போய் கேட்க போகிறோம்? நம்ம இயேசுவிடத்தில், நம்ம அந்தோணியாரிடத்தில், நம்ம மாதாவுக்கிட்ட போய் கேட்கின்ற பொழுது, கேட்கின்றதனுடைய நோக்கம் சரியானதாக இருந்தால் கடவுள் நமக்கு நிச்சயம் கொடுப்பார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஒரு ஊரில் ஒரு நாட்டாம இருந்தார். உங்கள் ஊரில் நாட்டாமல் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். கோயிலுக்கெல்லாம் வந்திருக்காங்க. வந்தோடனே சாமி தோசரம்லாம் சொன்னாங்க. நாட்டாமையை பார்த்தேன் நான். உள்ளே வரும்பொழுதே வாங்க சாமி என்று அன்போடு என்னை வரவேற்றார். நாற்காலி போடுறேன் சாமி, கொஞ்சம் நேரம் உட்காருங்க. சாமி எல்லாம் உள்ளே ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ஒரு 2 நிமிஷம் உட்காருங்கன்னு சொன்னார். நான் கோயில் உள்ளே வந்து நின்றுக்கிட்டு இருந்தேன் அன்போடு. அப்படி ஒரு ஊரில் ஒரு நாட்டாமை, நம்ம ஊர் நாட்டாமை வரல, ஒரு வித்தியாசமான நாட்டாமை. யார் பேச்சையும் கேட்க மாட்டார், யார் சொன்னாலும் கேட்க மாட்டார்.
அப்படி ஒரு ஆள். ஒரு அம்மா விதவை, வீட்டுக்காரர் இல்லை. வீட்டுக்காரர் இல்லைன்னு சொன்னாலே அந்த வீட்டில் தெருவில் போகிறது கூட ஒரு முறை எட்டி பார்த்துட்டு போகும். கதவு இல்லாத வீடு போன்று கனவுட இல்லாத ஒரு இல்லம். ஆக அநியாயமாக அந்த அம்மாவுடைய இடத்த பிடுங்கிக்கிறாங்க. அந்த பொல்லாத நடுவர், அவர் தான் ஊரில் பெரியதனம், அவர்கிட்ட போய் இந்த அம்மா குறைய சொல்லுது. ஐயா சாமி, அநியாயமாக என்னை அடித்து உதைச்சி என் சொத்தெல்லாம் பிடுங்கிக்கிட்டான், எனக்கு நீதி வழங்க வேண்டும். நான் கடவுளுக்கும் பயப்படுறதில்ல, ஊரில் யாரையும் மதிக்கிறதில்ல, என்னை தேடி வந்திருக்கிறாய். ஒரு முறை அல்ல, பல முறை கேட்டு 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 தொந்தரவு பொறுக்க முடியாமல் அந்த மனிதன் இந்த கைம்பெண்ணுக்கு நீதி வழங்கினார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்கள், அதே போன்றுதான் ஒரு முறை இல்லை, 2 முறை அல்ல, பல முறை எனக்கு கடவுள் கொடுக்கின்றவரை நான் கேட்டுக்கொண்டே இருப்பேன். கேளுங்கள் உங்களுக்கு, தட்டுங்கள், தேடுங்கள். அருமை அருமை. நான் சொல்ல சொல்ல பாதியை சொன்னால் மீதியை சொல்லக்கூடியவர்கள் கானூரில் நிறைய பேர் இருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம் அன்பார்ந்தவர்களே. ஆக உரிமையோடு நாம் கேட்கின்ற பொழுது கடவுள் இல்லை என்று சொல்வதில்லை. எப்படி கேட்கணுமா? ஒரு இஸ்லாமிய பாடகர் ஒருத்தர் இருக்கார், பெரியவங்கள்ட்டெல்லாம் கேட்டான் தெரியும், ஈயம் அனிபான்னு ஒருத்தர். இறைவனிடம் கையேந்துங்கள், அவர் இல்லை என்று சொல்வதில்லை. உரிமையுடன் கேட்டு பாருங்கள், தன் பொக்கிஷத்தை மூடுவதில்லை. நமக்கு கூட ஒரு பாட்டு இருக்குது தெரியுமா? அது மாதிரி என்ன பாட்டு? இந்தா அருமையான செல்ல பிள்ளை பக்கத்தில் வச்சுருக்கேன் பாருங்கள். நான் மறந்து போனாலும் கூட என்ன பாட்டு பாப்பா? கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கிடைக்கும் என்றார். பாருங்கள், அருமையான பாடல். ஆக கேட்கின்ற முறைமையில் நாம் கேட்கின்ற பொழுது நமக்கு எல்லாம் கிடைக்கும். பிரியமானவர்களே, இயேசுநாதர் ஒரு வீட்டில் போய் உட்கார்ந்துருக்கார். ஒருவேளை அந்த வீட்டுக்கு ஜெபம் பண்ண போயிருக்கலாம், சொந்தமாக இருக்கலாம், அவருக்கு வேண்டிய உணவெல்லாம் அந்த வீட்டில் கொடுக்கக்கூடிய நிலையில் இருக்கலாம். ஒரு அம்மா, ஒரு கனானைய பெண், ஒருவேளை உங்களுக்கு தேவைப்பட்டால் திருப்புலியத்தினுடைய பகுதியை கூட நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா நிறைய பேர் இந்த மறைவுரையை காணொளியிலே அவர்கள் காண்பார்கள். காணொளியில் காண்பவர்களுக்கு இது சின்ன உதவியாக இருக்கும். மத்தேயு நற்செய்தி 15வது அதிகாரம் 26 to 28. ஒரு கனானைய பெண், பெனிசிய குலத்தை சார்ந்த ஒரு கனானைய பெண், இயேசு எங்கே இருக்கிறார் தேடி தேடி கடைசியில் ஒரு வீட்டில் இருக்கிறார் என்று தெரிய வந்த பொழுது அந்த வீட்டில் போய் உள்ளே போய் உட்காந்துட்டாங்க. இயேசு பக்கத்தில், இயேசுவிடத்தில் தன்னுடைய குறையை, தன்னுடைய தேவையை, தன்னுடைய எதிர்பார்ப்பை அவர் சொல்கிறார். ஆண்டவர் சொல்கிறாரு, எம்மாம்மா நீ ஒன்று தெரிஞ்சுக்க, கவனமாக கேளு. நான் உங்கள் குடும்பத்துக்காக, உங்கள் இனத்துக்காக நல்ல காரியம் செய்யறதுக்கு நான் வரல. என்னுடைய இஸ்ராயல் மக்கள் மீட்படைய வேண்டும் என்பதற்காகத்தான் வந்திருக்கிறேன், உங்களுடைய குறையை தீர்ப்பதற்கு அல்ல. அப்படின்ட்டு ஒரு உதாரணத்தை சொல்லி மாட்டிக்கிட்டார். இயேசுநாதர் ஒரு உதாரணம் சொன்னார். குழந்தைகளுக்குள்ள உணவு எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது நல்லது அல்ல அப்படின்னார். உடனே அந்த அம்மா கப்புன்னு பாயிண்டை பிடிச்சிருச்சு. அப்போ அந்த அம்மா என்ன சொல்கிறாங்க, ஆண்டவரே நீ சொல்கிறது சரிதான் சாமி, ஆனால் எஜமானன் சாப்பிடுகிற பொழுது மேசையிலிருந்து கீழே விழக்கூடிய உணவு துண்டுகளை அந்த வீட்டில் இருக்கின்ற செல்ல பிராணிகள், செல்ல பிராணி அது நாய்க்குட்டிகள், அது சாப்பிடுமே. அது மாதிரி இந்த சிந்தறது, மீதம் எது தேவையில்லதோ நீங்கள் அவங்களுக்கு செய்யுங்க, மிச்ச மீதியை எங்களுக்கு கொடு என்று உரிமையோடு கேட்கின்ற பொழுது ஆண்டவர் சொல்கிறார், இந்த நம்பிக்கையை, இந்த விசுவாசத்தை நான் எங்குமே காணலையே என்று பாராட்டுகிறார். இந்த நம்பிக்கையை நான் எங்கும், உன்னுடைய நம்பிக்கை உன்னுடைய தேவையை பூர்த்தி செய்கிறது. போ. என்ன கேட்டாங்க? என் பிள்ளை பேய் பிடிச்சு கிடக்கிறா ஐயா, என் பிள்ளை
பேய் பிடித்து கிடக்கிறாள், அதனால என் பிள்ளைக்கு இருக்கின்ற அந்த பிரச்சனையை தீர்த்து விடு, பேயை ஓட்டி விடு என்று சொல்லுகிறோம். உன் பிள்ளை நல்லா இருக்காமா, போமான்னு சொன்னார். புறப்பட்டு அவர் வீட்டுக்கு போகின்ற பொழுதே அந்த குழந்தை நலமாக இருந்தார். பிரைஸ் த லார்ட், பிரைஸ் த லார்ட். எல்லாரும் ஒரு நிமிடம் நாம் எழுந்து நிற்போம். ஒரு சின்ன ஒரு பாட்டை ஒரு 2 லைன் மட்டும் பாடிட்டு எப்படி நாம் கேட்பது. விண்ணப்பத்தை வச்சிடலாமா? ஆண்டவரிடத்துல விண்ணப்பத்தை கேட்பவரே என்ற அந்த பாடலை விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும், ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. அப்படியே ஒரு நிமிடம் நில்லுங்க. 2 பேர் கோயிலுக்கு போனாங்களாம் ஜெபம் பண்ணுறதுக்கு. லூக்கா நற்செய்தி 18ஆம் அதிகாரம் 10லிருந்து 14 வரை. லூக்கா 18 10லிருந்து 14. 2 பேர் கோயிலுக்கு போனாங்க. நாமும் கூட அடிக்கடி கோயிலுக்கு போவோம். செவ்வாய்க்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை. இயேசுடைய காலத்தில் 2 பேர், ஒருத்தர் பரிசேயர், இன்னொருத்தர் ஆயக்காரர். அந்த பரிசேயர் என்று சொல்லக்கூடியவர் பீடத்துக்கு முன்னாடி போய் அப்படி நெஞ்ச நிமித்திக்கிட்டு மம்மதையோடு ஜெபிக்க ஆரம்பித்தார். கடவுளே, என்னென்ன காரியம் நான் உனக்கு கொடுக்கிறேன்னு உனக்கு தெரியும். நான் சரியாக சட்ட திட்டங்களை எல்லாம் கடைபிடிக்கிறேன். என்ன சுருக்கமாக சொல்கிறேன், 10ல் 1 பகுதியை நான் காணிக்கையாக நான் கோயில் உண்டியலில் கொண்டாந்து போடுறேன் என்று சொல்லி ஜெபித்தார். இன்னொருத்தர் பாவம் கோயிலுக்கு பின்னாடி கூணி குறுகி இப்படியே நின்றுக்கிட்டு, ஆண்டவரே சாமி, நான் பாவி, குறைவுள்ளவன், தவறு செய்யக்கூடியவன், என்னை மன்னித்து கொள்ளும். அம்மா உங்கள்கிட்ட கேட்குறேன், அந்த தெனாவட்டோடு தலைக்கணத்தோடு நான் உனக்கு அதை கொடுக்குறேன் இதை கொடுக்குறேன் பெருமையோடு செபித்தானே. இன்னொரு மனிதன் தாழ்ச்சியோடு நொறுங்குண்ட இதயத்தோடு அந்த மனிதன் செபித்தான். ஆமாம், இந்த 2 பேரில் கடவுளுடைய ஆசீர்வாதம் யாருக்கு கிடைத்திருக்கும்? யாருக்குமா? தாழ்ச்சியோடு செபித்த அந்த ஆயக்காரனுக்கு தான் கடவுள் ஆசீர்வாதத்தை கொடுத்தார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, இன்றைக்கும் நம்முடைய சமூகத்திலும் அப்படி ஒரு சிலர் இருப்பதை நாம் பார்க்கிறோம். அப்படி இருப்பதை நாம் பார்க்கிறோம். நான் அதை செஞ்சேன் இதை செஞ்சேன் என்று ஊர் மெச்ச பேசுவார்கள். ஒரு சிலர் வழக்கை செய்வது இடைக்கை அறியாதிருக்கும்.
மறைவாக இருக்கக்கூடிய தந்தையாம் கடவுளுக்கு இவர்கள் செய்கின்ற நற்பணிகள் விளம்பரம் இல்லாமல் இந்த நவீன உலகத்தில் சின்ன ஒரு காரியத்தை செஞ்சுட்டு பெரிய ஒரு ஃப்ளெக்ஸ் போர்டு வைக்கக்கூடியதை நாம் பார்க்கிறோம். பெரிய விளம்பர பிரியர்கள் நம்முடைய மத்தியிலே உண்டு. ஆனால் கடவுள் எப்பேற்பட்டவர்களை உற்று நோக்குகிறார் என்றால், இயேசுநாதர் சாமி கோயிலில் தேவாலயத்தில் ஜெபித்து கொண்டிருக்கிறார். பக்கத்தில் சீடர்கள்லாம் இருக்கிறாங்க. அங்கே ஒரு சிலர் சாக்கு நிறைய கொண்டு போய் உண்டியலில் போடுவாங்க. அந்த கோயிலில் உண்டியல் எப்படி இருக்குன்னு தெரியுமா? நம்ம உண்டியல் மாதிரி இல்லை, இந்த கையில் அப்படியே குலுக்கிட்டு வர்றதில்லை. அங்கே பெரிய பெட்டி இருக்கும், பாதாள அறை மாதிரி. கீழே அந்த காணிக்கைலாம் போய் கீழே விழும். அப்போ அந்த காணிக்கை போடுகிற பொழுது அப்போல்லாம் காசு, செப்பு நாணயங்கள், அந்த குழா இருக்கும் பற்றியில் காசு போடும் பொழுது அந்த குழா அப்படி மடக்கி மடக்கி வச்சுருப்பாங்க. போடும் பொழுது ஒருவர் எவ்வளவு போடுகிறார் என்ற அந்த சப்தம் கோயிலில் இருக்கிறவங்களும் கேட்கும். அதில் ஒரு அம்மா, சாதாரண ஒரு பெண், அமைதியாக வந்து ஜெபம்ட்டு அமைதியாக வந்து யாருக்கும் தெரியாமல் முந்தானையிலே முடிந்து வைத்திருந்த 2 செப்பு காசுகளை மெதுவாக அதில் போட்டாங்க. உடனே சீடர்கள்ட்ட இயேசு கேட்கிறார், அம்மா இந்த கோயிலில் என்ன நடக்குது எல்லாத்தையும் பார்த்தீங்களா? குறிப்பாக இன்றைக்கு கோவிலிலே கூடுதலாக காணிக்கை போட்டது யாருன்னு கேட்ட உடனே சீடர்கள் சொன்னாங்க, அந்த மேற்கால வீதிக்காரர் இருக்கார்ல, அவர் தான் 3 மூட்டை கொண்டாந்து கை நிறைய அள்ளி அள்ளி உண்டியலில் போட்டுக்கிட்டே இருந்தார். நாங்கள் 2 கண்ணால் பார்த்தோம். இன்னொருத்தர் யார்? பேதுரு ஒன்று சொன்னார், யோவான் ஒன்று சொன்னார், அவருடைய சகோதரர் யாக்கோப்புன்னு சொன்னார். யூதாசு நல்லாவே சொல்லியிருப்பார். ஏன்னா அவருக்கு பணம்னா ரொம்ப பிடிக்கும். யாருக்கு? யூதாஸுக்கு. ஏன்னா அவர் தான் இயேசுநாதருடைய கணக்கு வழக்கெல்லாம் பார்க்குற, அவர் தான் வரவு செலவு பார்க்கக்கூடிய புரோக்கரேட்டர், பொருளாளர். அவர் ஒன்று கட்டாயமாக சொல்லியிருப்பார். பிரியமானவர்களே, இல்லை, உங்களுடைய பார்வை தவறு. அவர்களெல்லாம் அவர்கள் வீட்டிலே அவர்களுக்கு இருக்கக்கூடியதில் ஒரு பகுதியை கொண்டு வந்து காணிக்கையா உண்டியலில் போட்டாங்கப்பா. ஆனால் அந்த 2 நாணயம்தான், 2 பைசா 2 ரூபா தான் வச்சுருந்தாங்க. அதுதான் அன்னைக்கு அவங்களுக்கு வாழ்வாதாரம். அந்த 2 ரூபாயும் கடவுள் இந்நாள் வரை என்னை பாதுகாத்தார், என்னை பராமரித்தார், இன்னும் என்னை பராமரித்து என்னை பாதுகாப்பார் என்ற நம்பிக்கையோடு தன்னிடத்தில் இருக்கின்ற எல்லாவற்றையும் அந்த ஏழை பெண் காணிக்கையாக உண்டியலிலே போட்டார் என்று சொன்னார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நாம் எவ்வளவு கொடுக்கிறோம் என்பதல்ல முக்கியம், என்ன மனநிலையில் கொடுக்கிறோம் என்பதுதான் மிக முக்கியம். கடவுள் நாம் செய்கின்ற சின்ன சின்ன காரியத்தை கூட அவர் கண்காணித்து கொண்டிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அமருங்கள். ஒரு சிலருக்கு நிறைய வேலைகள் இருக்கும். எல்லா நாளும் வேலைகள் செய்வோம், எல்லா நாள் ரொம்ப பிஸியாக இருப்பாங்க. ஆனால் கோயிலுக்கு போகிறோம்னு சொன்னால் அன்றைக்கு மட்டும் அவர்களுக்கு நேரம் இருக்காது. எல்லா ஞாயிற்றுக்கிழமைகளிலும் கடன் திருநாட்களிலும் தவறாமல் இந்த கோயிலுக்கு வரக்கூடிய இந்த ஊர் மக்கள் கை தூக்குங்க பார்க்கலாம். குழந்தைகளுக்கு புரியலேன்னு நினைக்கிறேன். குட்டீஸ் இங்கே பாருங்கடா, ஞாயிற்றுக்கிழமையெல்லாம் பூசிக்க வரவங்க கை தூக்குங்க. வெரி குட், பரவாயில்ல சாமி, கணக்கு எடுத்துக்குங்க. எவ்வளோ பேர் வர்றாங்கன்னு பாருங்கள். நல்ல ஊருங்க உங்கள் ஊர். உங்கள் மறை மாவட்டம் ரொம்ப தூரத்தில் இருக்குது. இந்த ஊர் நான் நினைக்கிறேன் கானூர், இந்த பங்கு தான் இந்த மறை மாவட்டத்தினுடைய கடைசி பங்கு. ஆனால் கடைசியானோர் முதலாவர். ஏன்னா நீங்கள் எல்லாருமே விவசாயம் செய்யக்கூடியவர்கள். உங்கள் பகுதியெல்லாம் ரொம்ப பசுமையாக இருக்குது. நான் பிறந்த ஊரில் நெல் வயலே இன்றைக்கி இல்லை. திண்டுக்கல் மறை மாவட்டம் என்னுடைய சொந்த ஊர். எங்கள் ஊரில் யாருமே நெல் நடுறதில்லை. எல்லாமே தண்ணி இல்லாமல் வறட்சியால் காடாக மாறி போயிடுச்சு. எல்லாருமே கட்டட வேலை, சித்தாள் வேலை, ஏதாவது ஒரு வேலைக்கு போகிறாங்க. ஆனால் எல்லா வீடுகளிலும்
குழந்தைகளை அவர்கள் படிக்க வைத்து கொண்டிருக்கிறார்கள். பிள்ளைகளுடைய வாழ்வாதாரம் எதிர்காலத்தில் கல்வியில்தான் இருக்கிறது என்று தெரிய வந்திருக்கிறது. உங்கள் ஊரிலும் அப்படித்தான் என்று நான் நினைக்கிறேன். அதனால் படிக்காத என்னுடைய வாழ்க்கை இப்படி போய் கொண்டிருக்கிறது. ஆனால் எங்களுடைய பிள்ளைகள் படித்தவர்களாக, கல்வியாளர்களாக, எதிர்காலத்தில் சிறந்து அவர்கள் உயரத்தின் உச்சத்தை அடைய வேண்டும் என்று விரும்பக்கூடிய பெற்றோர்கள் இந்த ஊரில் இருக்குங்க. அப்படித்தானம்மா? எப்போ அப்படித்தானே? அது நல்ல ஒரு காரியம். பிள்ளைகளுக்கு நீங்கள் சொத்து சுகத்தை சேர்த்து வைக்காட்டியும் பரவாயில்லை, பிள்ளைகளுக்கு நல்ல கல்வியை கொடுங்கள். கல்வி உங்களை உயர்வுக்கும் மேம்பாட்டிற்கும் அழைத்து போகும். பிரைஸ் த லார்ட், பிரைஸ் த லார்ட். பிரியமானவர்களே, அடுத்த காரியத்தை பாருங்கள். ஏன் சொல்ல வந்தேன்னா, இதை ஞாயிற்றுக்கிழமை 1 மணி நேரமாவது உங்களால் கோயிலுக்கு போக முடியாதா? ஆண்டவர் சொல்கிறார், 1 மணி நேரமாவது நீ எனக்காக ஜெபிக்க மாட்ட. இயேசு கெத்செமனி தோட்டத்தில் இரத்த வியர்வில் இருக்கிற பொழுது பேதுருவையும் சீடர்களை பார்த்து கேட்பார், நான் ஜெபித்து கொண்டிருக்கிறேன், நீங்கள் எல்லாரும் தூங்கிக்கிட்டு இருக்கீங்களே, இது சரியா? கண் விழித்து என்னோடு 1 மணி நேரம் உங்களால் ஜெபிக்க முடியாதா என்ன? ஜெபியுங்கள். உடல் பலகீனமானது தான், ஆன்மா ஒத்துழைப்பு கொடுக்காதான், இருந்தாலும் கண் விழித்து ஜெபிக்கின்றவர்கள் எப்பொழுதும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கின்றார்கள் என்று நாம் அருமையாக அறிய வருகிறோம். ஒரு ஊரில் அது சனிக்கிழமை நினைக்கிறேன், பங்கு சாமியார் 1 மாதம் இந்த பங்கை பார்த்துங்க சாமின்ட்டு பங்கை என்கிட்ட ஒப்படைச்சிட்டு 1 மாதம் தியானம் பண்ணுறது கேரளாவுக்கு போயிட்டார், சாலக்குடி. அது திருச்சியில் ஒரு பங்கு. எல்லா நாளும் மாலை நேரத்தில் நான் பூசைக்கு போவேன். குறிப்பாக சனிக்கிழமை மாலையிலே திருப்பலிக்கு முன்பும் திருப்பலி முடிந்த பிறகும் பாவசிங்கத்தினை கேட்பேன். ஒப்புரவு அருட்சாதனம் பூசை முடிஞ்சு பாவசிங்கத்தினை கேட்கறதுக்காக நாற்காலியில் போய் உட்காந்துருந்தேன். அந்த பாவசிங்கத்தினை தொட்டின்னு சொல்லுவாங்க. ஒரு 4-5 பேர் பாவசனை பண்ணிட்டு போயிட்டாங்க. ஒரே ஒரு அம்மா பீடத்துக்கு முன்னாடி அப்படியே நல்லா முக்காடு போட்டு அப்படியே குனிஞ்சு ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ கோயிலில் நானும் அந்த அம்மாவும் கோயில் பிள்ளை மட்டும்தான் இருக்கிறோம். இந்த அம்மா பாவசனைக்கு என்ன பண்ணிருச்சுன்னா, நான் எந்திரிச்சு வீட்டுக்கு போகலாமே நான் இருக்கிற இடத்துன்னு சொல்லிட்டு பொறுத்து பார்த்தேன். எனக்கு பொறுமை இழந்துட்டேன். என்ன செஞ்சேன், இந்த அம்மாவை நம்ம போய் எப்படி தொட்டு எழுப்புறது? நம்ம போய் தொட்டு எழுப்ப அது சத்தம் போட இது தேவையா எனக்கு? ஆனால் ஒன்று, இந்த அம்மாவை எப்படி எழுப்புறதுன்னு மட்டும் எனக்கு தெளிவாக தெரியும். அதனால் ஜன்னல் கதவு பூரா டப்புன்னு சாத்திக்கிட்டே வந்தேன். அந்த அம்மா எந்திரிச்சிருச்சு. சத்தம் கேட்டோன்னே நான் என்ன செஞ்சேன்னா, வேகமாக போய் பாவசீந்திர கேட்கக்கூடிய அந்த இருக்கையில் அமர்ந்துட்டேன். அந்த அம்மா வந்துச்சு. அப்படியே அந்த அம்மாக்கிட்ட கேட்டேன், அம்மா பாவசங்கீர்த்தனை பண்ணணுமான்னு தான் கேட்டேன். அந்த அம்மா, அட போங்க சாமி, உங்கள்கிட்ட பாவசங்கீர்த்தனை செய்கிற அளவுக்கு நான் ஒரு பாவமும் பண்ணலையே அப்படின்ச்சு. எனக்கு பொசுன்னு கோபம் வந்துருச்சு. டென்ஷன் ஆகிட்டேன். சரி, எனக்கு ஒன்று தெரியணும். என்ன தெரியணும்? இந்நேர வரலையும் பீடத்துக்கு முன்னாடி குப்புறப்படுத்துக்கிட்டு என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தேன்? அந்த அம்மா, சாமி அதை கேட்குறியா? எங்கள் வீதியில் ஒரு அம்மா இருக்குது. அந்த அம்மாவுக்காகத்தான் நான் உருக்கமாக நற்கருணை ஆண்டவர்கிட்ட நான் வேண்டிக்கிட்டு இருந்தேன். யாருக்கிட்ட? நற்கருணை ஆண்டவர்கிட்ட வேண்டிக்கிட்டு இருந்தேன். நான் உடனே, ஏம்மா அந்த அம்மாவுக்கு உடம்பு நல்லா இல்லையா? தலைவலி, காய்ச்சலா, ஏதோ ஹார்ட் அட்டாக்கா, இல்லை ஆஸ்பத்திரியில் கிடக்குதா? என்ன ஆச்சு? ஒன்றும் ஆகலை, நல்லா தின்னு விட்டு இருக்குது. நல்லா இருக்கிற அம்மாவுக்கு அப்படி என்னம்மா ஜெபம் பண்ண? சாமி இங்கே தண்ணி பிரச்சனை. எப்போவாவது லாரியில் தண்ணி கொண்டு வருவாங்க. நாங்கள் எல்லாரும் தண்ணி பிடிக்கிறதுக்காக அண்டா குண்டா பொங்கச்சருவான், பானை, குடம், என்னென்ன பாத்திரம் எங்கள் வீட்டில் இருக்குது எல்லாத்தையும் நாங்கள் எடுத்துகிட்டு போயிடுவோம் தண்ணி பிடிக்கிறதுக்கு. அந்த அம்மாவும் அதே மாதிரி வரும். ஆனால் நாங்கள் கொண்டு போன பாத்திரம் தண்ணியால் நிறையுதோ இல்லையோ,
இந்த அம்மா பேசுகிற கெட்ட வார்த்தையை புழுத்த வார்த்தையை காதெல்லாம் நிறைஞ்சு போயிடும். அதனால தான் ஆண்டவர்கிட்ட வேண்டிக்கிட்டேன், ஆண்டவரே இந்த அம்மா பண்ணுற காரியம் தாங்க முடியல, நீ இருக்கிற இடத்துக்கு கூப்பிட்டுக்கோ. அது இன்னொரு வார்த்தை சொன்னுச்சு, அது வேண்டாம். இந்த அம்மா பண்ணுறது எங்களால் தாங்க முடியல, நீ இருக்கிற இடத்துக்கு கூப்பிட்டுக்கோ. ஏன் பிரியமானவர்களே, இது ஜெபமா? நீங்கள் சொல்லுங்க. இன்னொரு அம்மாவை எடுத்துக்கணும் என்ன அர்த்தம்? இந்த அம்மா எதுக்கு உயிரோடு செத்து போனால் பரவாயில்லை, நேரங்காலத்தோடு எடுத்துக்காண்டவரேன்னு. இது அல்ல ஜெபம். ஜெபம் என்று சொல்லக்கூடியது பிறருடைய நல வாழ்வுக்காக, எனக்காக மட்டுமல்ல. தொடக்கத்தில் இந்த சன்னியாசி அந்த ஜெபிக்கின்ற முனிவர் துறவியை பற்றி சொன்னது மாதிரி, காரைக்காலில் கெபிக்கு முன்னாடி ஒரு கோயிலில் திருமணம் முடிஞ்சு வெளியில் நானும் பங்கு சாமியார் நின்றுக்கிட்டு இருந்தோம். ஒரு அம்மா, பிரியமானவர்களே கவனிங்க, இதை முடிஞ்சோடனே ஒரு பாட்டு நாம் பாடுவோம். அதை முடிச்சுட்டு ஜெபத்தினுடைய 5 படிநிலைகளை பற்றி நாம் யோசிக்கலாம். அது கொஞ்சம் நேரம்தான். அது முடிந்து நாம் திருப்பலிக்கு போவோம். வான்மழை நமக்கு ஆசியாக வருகிறது, சந்தோஷம். பிரியமானவர்களே, கெபிக்கு முன்னாடி நின்றுக்கிட்டு இருக்க ஒரு அம்மா தலைவிரி கோலமா, அந்த அம்மாவுடைய முந்தான தரையில் தர தர தரன்னு இழுத்துட்டு வருது. என்னடா அந்த அம்மா அப்படி வீதியில் அது தனியாக அப்படி வருதே, முந்தான அதுசான் தர தரன்னு இழுத்துட்டு வருது, முடியெல்லாம் களைஞ்சிருக்குது, என்ன ஆச்சு அப்படின்னு ரொம்ப உன்னிப்பாக நானும் பங்கு சாமியாரும் பார்த்துக்கிட்டே நின்னோம். அந்த அம்மா வந்துட்டு கெபிக்கு முன்னாடி 2 கையையும் விரிச்சிட்டு ஜெபம் பண்ணுச்சு. அந்த மாதாவுடைய கால் பகுதியில் உப்பு கொட்டி வச்சுருப்பாங்க. அந்த உப்பை 2 கை நிறைய அள்ளிக்கிட்டு அப்படியே வேகமாக போகுது. அப்போவும் முந்தான தர தரன்னு வீதியில் இழுத்துட்டே போகுது. ஒரு 1/4 மணி நேரம் இருக்கும். அதே பெண், அதே அம்மா திரும்பி அந்த மாதா கெபிக்கு வர்றாங்க. வருகிற பொழுது அவிழ்ந்த நிலையில் இருக்கக்கூடிய அந்த அம்மாவுடைய கூந்தல் கொண்டை போட்டிருக்காங்க. தர தர என்று இழுத்து போன அந்த முந்தானை எடுத்து இடுப்பில் சொருகி இருக்கிறாங்க. மீண்டும் வந்து 2 கைகளை விரித்து ஜெபம் பண்ணாங்க, நன்றி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. உடனே நான் பொறுக்கல. அதுக்கு மேலே, எம்மா என்ன ஆச்சு, வந்தீங்க 2 கையும் விரிச்சிங்க, கை நிறையா உப்பு அள்ளிட்டு போனீங்களே, ஏமான்னு கேட்டேன். அந்த அம்மா சொல்கிறாங்க, சாமி எல்லாரும் இன்றைக்கி வேலைக்கு போயிட்டாங்க எங்கள் வீதியில், எனக்கு கொஞ்சம் உடம்பு நல்லா இல்லை, அதனால் இன்றைக்கி நான் வேலைக்கு போகல. எல்லாம் கட்டட வேலைக்கு போகிறவங்க, வீட்டு வேலைக்கு போகிறவங்க. 3வது வீட்டில் ஒரு பிள்ளை தலை பிரசவம். பிரசவ வழியால் அந்த பிள்ளை துடிக்குது. எனக்கு என்ன செய்கிறது ஏது செய்கிறது ஒன்று விளங்கலை. எனக்கு கையும் ஓடலை காலும் ஓடலை. அதனால் மாதாவுக்கிட்ட வந்து ஜெபம் பண்ணிவிட்டு 2 நிறைய அந்த உப்பை கொண்டு போனேன். ஏமா அந்த உப்பை கொண்டு என்ன செஞ்சேன்னு கேட்டேன். அது ஒன்றும் இல்லை சாமி, கொண்டு தண்ணியில் உப்பை போட்டு நல்லா கலந்து ஒரு கை அந்த பிள்ளைக்கு குடிக்க கொடுத்த, மிச்சமெல்லாம் வயிறு பூரா ஊற்றி நான் கழுவி விட்டேன் சாமி. குழந்தை அருமையாக பிறந்துருச்சு. அதனால தான் மாதாவுக்கு நான் நன்றி சொல்ல வந்தேன் என்று சொன்னார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அருமையான நம்பிக்கையோடு ஒரு பெண். இதுதான் ஜெபம் என்று சொல்லக்கூடியது. எனக்கல்ல, தனக்கல்ல, தன்னுடைய குடும்பத்துக்கல்ல, தேவையில் இருப்போருக்காக எப்பொழுது நாம் ஜெபிக்கின்றோமோ அந்த ஜெபம் உண்மையாகவே கேட்கப்படுகிறது. அன்பார்ந்தவர்களே, சரி, உண்மையான ஜெபம், உண்மையான ஜெபம் அப்படின்னா உண்மைக்கு புறமான ஜெபம் என்று ஒன்று இருக்கிறது. உண்மையான ஜெபம் எது? உண்மையான ஜெபம் கோவிலில் வந்தவுடனே இறை பிரசன்னத்தை உணரணும். நம்ம நிறைய சிந்தனைகளோடு நாம் வருவோம். வந்த இடத்துல வந்த வேலையை செய்யாமல் நம்முடைய எண்ணங்கள் எங்கெங்கோ பயணித்து கொண்டிருக்கும். எப்படிலாம் பயணிக்க தெரியுமா? கோயிலில் பூசை நடந்துக்கிட்டு இருக்கோம், உன்னதங்களிலே அங்கே பாடிக்கிட்டு இருப்பாங்க. இல்லைன்னா அப்பத்தை எடுத்து குருவானவர் சொல்லி கொண்டிருப்பார், அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள். ஐயோ வீட்டை பூட்டாமல் வந்துட்டனோ, என்ன எங்கே இருக்குது, நேரம் தண்ணி வந்திருக்குமோ, ஆமாம் கேஸ் அடப்பை அணைச்சனா அணைக்கலையா, ஐயோ குழந்தை வீட்டிலே விட்டு கதவை பூட்டி விட்டு வந்துட்டனே. குழந்தை பக்கத்தில் தான் இருக்கணும்.
இருமனதோடு மனநிலையை ஒருமுகப்படுத்தாமல் உடல் இங்கு சிந்தனை அங்கு, இது அல்ல ஜெபம் பிரியமானவர். ஆக இறைவனுடைய பிரசன்னத்தை, கடவுள் என்னோடு இருக்கிறார், இயேசு என்னோடு இருக்கிறார், புனிதர்கள் என்னோடு இருக்கிறார்கள் என்று உணர்ந்து ஜெபிக்கின்ற பொழுது அதுதான் உண்மையான ஜெபமாக மாறுகிறது. அன்பார்ந்தவர்களே, சரி, மழை பெய்வதால் உங்களுக்கு சற்று இடையூறாக இருக்கும், அப்படித்தானே? அதனால் எல்லாரும் எழுந்து நிற்போம். மீண்டும் ஒரு பாடலை. அன்பு கூறுவேன், அருமை. இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய், அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய், உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு மனதோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். எபினேசரே எபினேசரே, இதுவரையில் உதவினீரே. எபினேசரே எபினேசரே, இதுவரையில் உதவினீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. போதும். பிரியமானவர்களே, நாம் ஜெபிப்பதால் நமக்கு என்ன பயன்? நாம் ஜெபிப்பதால் நமக்கு என்ன பயன், அல்லது நமக்கு என்ன கிடைக்கிறது? மன நிம்மதி. மன நிம்மதி. கேட்டு பார்த்துருவோம். பாப்பா இங்கே விடா, கேட்டலாமா? பாப்பா என்னை மாதிரி ஸ்ட்ராங்காக வரும். நம்ம சாப்பிட்றதுனால, நீ சாப்பிட்றதுனால உனக்கு என்ன கிடைக்கும்? உடல் வலிமை கிடைக்கும் ஃபாதர். Praise the Lord. அருமை. Praise the போதும் Lord. போதும். இதை விட வேற பதில். உணவு உண்பதால் எனக்கு வலிமை கிடைக்கிறது. நம்ம எதுக்காக சாப்பிட்றோம்? வலிமை கிடைக்க வேண்டும். அது எது நல்லது, எது உகந்தது, எது சிறந்தது, அப்படியா சாப்பிட்றோம்? அப்போவெல்லாம் சமைக்கிறப்போ நம்ம வீட்டில் அம்மி இருந்துச்சு, இப்போ மம்மி இருக்குது. அப்போ ஆட்டு உரல் இருந்துச்சு, இப்போ ஆட்டுற அம்மா உரல் மாதிரி இருக்காங்க. அப்போ மாவாட்டும் பொழுது இந்த மாவு மேலே கல் இருக்கும்ல, அந்த உரலுக்கல்ல அது மேலே ஆடிச்சு. இப்போ நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கிரைண்டர் கீழே ஆடிக்கிட்டு இருக்கு. காலம் மாறி போயிடுச்சு. அதான் உண்மை. இப்போ எது எளிதோ அதைத்தான் சமைக்கிறோம். முன்னாடிலாம் முத நாள் மாவாட்டி அடுத்த நாள் இட்லி தோசை செய்வாங்க. இப்போவெல்லாம் காலம் மாறி போயிடுச்சு. இப்போ அவசர காலத்தில் இருக்கோம், அவசர கோலத்தில் போகிறோம். எத்தனை வீட்டில் இன்றைக்கி தினம் மாவாட்டுறீங்க? 30 ரூபாய்க்கு பாக்கெட்டு வாங்கினா நான் மாவு பாக்கெட்டு 6 பேர் சாப்பிட்லாமா? எதுக்கு போய் மாவாட்டிக்கிட்டு? சாம்பார் வச்சா 1 வாரம். எல்லா வீட்லேயுமே இன்றைக்கி வந்துருச்சு பிரேத பெட்டி. என்ன பெட்டி? அதுக்கு பேர் என்னம்மா? ஆமாம்மா, நானே மறந்து போயிட்டேன். அதில் எல்லாத்தையும் உள்ளே வச்சுருவாங்க.
எல்லாத்தையும் உள்ளே வச்சிடுறது. சரி உட்காருங்க. எல்லா வீட்லேயுமே இன்றைக்கு எது எளிதாக செய்ய முடியுமோ அதைத்தான் நாம் செய்து கொண்டிருக்கோம். அதில் வேற இப்போ ஃபாஸ்ட் ஃபுட்டு கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஃபாஸ்ட் ஃபுட்டு வேக வேகமாக கிடைக்கும், வேக வேகமாக சாப்பிட்டுட்டு வேக வேகமாக போயிடலாம். எல்லாமே வேகம், எதுக்கெடுத்தாலும் அவசரம், பொறுமை இன்றைக்கு இல்லை. இதுதான் இன்றைய இந்த உலகத்தினுடைய போக்காக இருக்கிறது. அதனால் இந்த ஜெபத்தினுடைய பயன், நான் என்னவெல்லாம் சாப்பிடுகிறோன்னு அது என்னுடைய உடலாக மாறுகிறது. நான் என்ன சாப்பிட்டாலும் என்னுடைய உடலாக மாறுகிறது. என்ன சாப்பிட்டாலும் சரி, என்ன சாப்பிட்டாலும் என்ன குடித்தாலும் அது எனக்கு உணவாக மாறுகிறது. நான் என்ன ஜெபித்தாலும் அது எனக்கு பலனை கொடுக்கிறது. இதுதான் ஜெபத்தினுடைய பலன். பார்க்கலாம். இந்த ஜெபம் என்று சொல்லக்கூடியது புளித்த உள்ளத்தை இனிப்பாக்குகிறது. கசப்பான அனுபவத்தை கடவுளிடத்திலே கொடுக்கிற பொழுது ஆறுதலான வார்த்தைகளால் கடவுள் நம்மை ஆற்றுப்படுத்துகிறார், நமக்கு ஆசியை கொடுக்கிறார். நிம்மதி இல்லாமல் போகின்ற பொழுது நமக்கு நிம்மதி கிடைக்கிறது. எல்லாரும் வேளாங்கண்ணிக்கு போகிறதுக்கு ரெடி ஆகிட்டீங்களா? இந்த ஊர்லேருந்து பாத யாத்திரையாக போவீங்களா? நடந்து போவாங்க, ஆனால் ரொம்ப தூரம். பரவாயில்லை. வேளாங்கண்ணிக்கு போகக்கூடியவங்களாம் எதுக்கு போகிறீங்க? வேளாங்கண்ணிக்கு எதுக்கு போகிறீங்க? நான் ஒரு சின்ன கேள்வி கேட்பேனா, இந்த பக்கத்தில் உள்ள பெரியவங்க பதில் சொல்லுவாங்களாம். ஓகே, பெரியவங்கன்னா ஆண்கள், என்னுடைய சகோதரன், என்னுடைய அண்ணன் தம்பிலாம் அங்கே உட்காந்துருக்காங்க. என்ன சாமி அவங்களையே பார்க்குறீங்க, எங்கள் பக்கமே உங்கள் பார்வை திரும்பாதா? இப்போ திரும்புது பாருங்க. வேளாங்கண்ணி மாதா கோயிலுக்கு நீங்கள் போய் என்ன வாங்கிக்கிட்டு வருவீங்க? வேளாங்கண்ணி மாதா கோயிலுக்கு போயிட்டு என்ன வாங்கிட்டு வருவீங்க? அட தின்னி பண்டாரங்களா? அங்கேயும் போய் இந்த சோறு தான், தீனி தான். இன்னொரு முறை சொல்கிறேன், பொருடா. நீங்கள் வேளாங்கண்ணிக்கு போயிட்டு வந்த பாடு இந்த ஊருக்கு கட்டாயம் ஒரு நாள் வர்றேன். ஏன்னா பொறிகடையிலலாம் வாங்கிட்டு வருவாங்களாம். கேள்வியை தெளிவாக புரிஞ்சுக்குங்க, கேள்வியை தெளிவாக புரியணும். பெரியவங்க சொல்லுங்க, வேளாங்கண்ணி ஆரோக்கிய மாதா கோயிலுக்கு போயிட்டு என்ன வாங்கிட்டு வருவீங்க? கம் பத்திலா, மாதா கோயிலுக்கு போய் என்ன வாங்கிட்டு வருவீங்க? ஆசீர்வாதம். வெரி குட். எல்லாரும் கை தட்டுங்க. சும்மா பொரியும் கடலும். தேங்க்யூ. அதுக்கு தான் தெளிவாக நான் கேட்டேன். வேளாங்கண்ணிக்கு போனால் என்ன வாங்கிட்டு வருவீங்கன்னா பொறிகடலையில் நிற்கணும். வேளாங்கண்ணி மாதா கோயிலுக்கு போயிட்டு நம்ம என்ன வாங்கணும்? மாதாவுடைய இது அதனால தான் நான் தெளிவாக கேட்குறேன். வேளாங்கண்ணிக்கு போகிறவங்க எல்லாருமே மாதா கோயிலுக்கு போகிறதில்ல. போவாங்க, கடலில் குளிப்பாங்க, செவமாலையும் அந்த காவி உடையும் ஒரு இடத்துல கழட்டி வச்சுருவாங்க. போய் ஒரு பாவ சிங்கத்தினை பண்ணுவோம், முழு திருப்படியில் பங்கெடுப்போம், நற்கருணை ஆண்டவரை பெறுவோம், மாதா பீடத்தை முன்னாடி கொஞ்ச நேரம் அமைதியாக உட்காருவோம். குடும்பத்துக்காக, குழந்தைகளுக்காக, சொந்த பந்தங்களுக்காக, பங்குக்காக, பங்கு தந்தைக்காக, அருள் சகோதரிகளுக்காக, நம்ம ஊரை வழிநடத்தக்கூடிய சாதாரண காரியத்தெல்லாம் உதவி செய்யக்கூடிய நம்முடைய ஊர் பெரியதனம் நாட்டாமை, கோயில் பிள்ளை, சேக்ரிஸ்டியன், இன்னும் பெரியதனக்காரவங்களாம் இருப்பாங்கள்ல ஊரில் முக்கியவங்க, பெரியவங்க, எல்லாருடைய தேவைகளுக்காக நாம் செபிக்கக்கூடிய ஒருவராக இருக்க வேண்டும். பிரைஸ் த லார்ட், பிரைஸ் த லார்ட். சரி, இது ஒரு முக்கியமான காரியம். கோயிலில் தான் நம்ம போய் ஜெபம் பண்ணணுமா? கோயிலில் தான் ஜெபம் பண்ணணுமா? எந்த சூழ்நிலையிலும் நாம் ஜெபிக்கலாம். எங்கள் அம்மா படிக்காதவங்க, எங்கள் அப்பாவுக்கு கையெழுத்து போடவே தெரியாது. எங்கள் அம்மா அப்பா படிக்காதவங்க. ஆனால் எங்கள் வீட்டில் 2 பேர் துறவிகள், 2 பேருமே கார்மல் சபை.
எங்கள் அம்மா தினமும் ஜெபிப்பதை நான் பார்த்துருக்கிறேன். எங்கள் அம்மா காலையில் எப்படி ஜெபம் பண்ணுவாங்க தெரியுமா? பரலோக மந்திரம் சொல்ல தெரியாது, விசுவாச பிரமாணம் கூட மறந்து போயிருக்கும். ஒரு ஜெபமும் சொன்னதை நான் பார்த்ததில்லை. ஆனால் அவர்கள் ஜெபம் எப்படி பாருங்க, மண்பானை சமையல், விறகு அடுப்பு, தண்ணி கொதிச்சுக்கிட்டு இருக்கோம், அரிசி அதை அரிச்சு தண்ணியில் போட்டு அந்த கொதிக்கின்ற தண்ணீரிலே அரிசியை போடுவதற்கு முன் எங்கள் அம்மா பானைக்கு ஒரு ஆசீர்வாதம் போடுவாங்க, சிலுவை போடுவாங்க. ஆமாம், அது இல்லையா ஜெபம்? அதுவும் ஜெபம். எங்கள் அப்பா உழவு தொழில், மாட்டு கழுத்தில் நுகத்தை தூக்கி வச்ச உடனே பிதாசுதம் போட்டு தான் தைத்தேன்னு மாட்டை ஓட்டுறதுக்கு ஆரம்பிப்பார். அது இல்லையா ஜெபம்? வேற ஒன்றும் இல்லை. காலை நேரத்திலே முதல் முறையாக ஒரு பேருந்து ஓட்டுநர் 2 பத்தி குச்சியை எடுத்து கொளுத்தி ஸ்டேரிங் பக்கத்தில் வச்சு இப்படி கையை குவித்து, கடவுளே, அவர் எந்த சமயத்தை சார்ந்தவர் நமக்கு தெரியாது, கடவுளை நினைத்து, கடவுளை இந்த பயணியெல்லாம் இந்த நாள் முழுவதும் நான் ஓட்டுகின்ற இந்த பயணத்தில் பாதுகாப்பாக ஏற்றி பாதுகாப்பாக கொண்டு நான் இறைக்க வேண்டும், எந்த விதமான விபத்து ஆபத்துக்களை சந்திக்காமல் இந்த பேருந்து பயணிக்க வேண்டும். ஜெபம் பண்ணுறாங்களா இல்லையா? பள்ளிக்கூடத்துக்கு போன உடனே அசம்பிளின்னு ஒன்று வைப்பாங்க. அந்த நாள் குழந்தைகளுக்கு அருமையான நாளாக இருக்க வேண்டும் என்று இறை வாழ்த்து கூட்டம் நடக்குதா இல்லையா? ப்ரேயர், ஜெபம் பண்ணுறாங்க. எல்லாரும் நாம் ஜெபிக்கின்றோம். ஏன் பிரியமானவர்களே? நடவு நடும் பொழுது அந்த முதல் நாத்தை எடுத்து குனிஞ்சு வயலில் ஊனுகிற பொழுது பிதாசுதன் போட்டு நடக்கூடிய நடவு செய்யக்கூடிய பெண்களை நான் பார்த்துருக்கிறேன். மண்வெட்டி எடுத்துகிட்டு போய் ஓரக்கால் வெட்டும் பொழுது பிதாசுதன் போட்டு மண்வெட்டியை வெட்டும் பொழுதே அந்த விவசாயி கடவுளை நினைத்து போற்றி புகழ்ந்து கொண்டே ஜெபித்து இதுவும் ஜெபம்தான். பிரியமானவர்களே, கோயிலில் நாம் ஜெபிக்கிறோம், சிறப்பு. அப்படின்னா நான் எங்கள் வீட்டில் வாக்கியா வரப்பில் உட்காந்து ஜெபம் பண்ணக்கூடாதா? ஜெபிக்கலாம். வீட்டில் ஜெபிக்கக்கூடாதா? ஜெபிக்கலாம். பயணிக்கின்ற பொழுது ஜெபிக்கக்கூடாதா? ஜெபிக்கலாம். ஆனால் அப்போ கோயில்னு எதுக்கு இருக்குது? பிரியமானவர்களே, பசு இருக்கிறது. எல்லா வீட்லேயும் உங்கள் பசுமாடு இருக்குல்ல, பால் கொடுக்கிறது. கொம்பை பிடிச்சி கறந்தோம்னா பால் வருமா? எங்கே போகணும்? மாட்டு மடிக்கு போகணும். கையை வச்சு வரக்குன்னு இழுத்துனா சடக்குன்னு உதச்சி விட்றோம். அதை தாஜா பண்ணணும். விளக்கெண்ணெய் கொண்டு போறீங்களா? தண்ணி அடிக்கிறீங்களா? அந்த தண்ணி இல்லாமல் இது வேறு தண்ணி அடிக்கிறான். விளக்கெண்ணெய் தடவுறோம். மெதுவாக சுரப்பு விடுகின்ற வரை நாம் தயாரிக்கின்றோம். இதுதான் பிரியமானவர்களே, எல்லா இடங்களிலும் பால் இருக்கும். ஆனால் பால் காம்பிலிருந்து மடியிலிருந்து நாங்கள் கறக்கிறோம். எல்லா இடங்களிலும் கடவுள் நீக்கமர நிறைய கடவுளுடைய பிரசன்னம் எல்லா இடங்களிலும் இருக்கிறது. குறிப்பாக சிறப்பாக ஆலயத்தில் ஆண்டவர் நமக்கு விட்டு சென்ற கல்வாரி பலியை ஒப்பு கொடுக்கின்ற இடத்துல கடவுள் இயேசு ஆண்டவர் தன்னை நமக்காக முழுமையாக அப்பத்தின் வடிவிலே ரசத்தின் வடிவிலே திரு உணவாக கொடுக்கின்ற திருப்பலியில் இறைவனுடைய பிரசன்னம் மெய்யாகவே இருக்கிறது. கடவுள் தன்னை உணவாக கொடுத்தார். நாம் அதை பெறுகிற பொழுது அந்த உணவு நமக்கு ஊட்டமாக ஆன்மீக பலமாக மாறுகிறது. நல்ல காரியம் செய்கின்ற இயேசுனுடைய குணமாக மாறுகிறது. 5 படிநிலைகளை பற்றி சில நிமிடங்கள். சாமி, ஒரு 10 நிமிஷம் எடுத்துக்கலாமா? 10 நிமிஷம் கடந்து ஒரு 9 மணிக்கெல்லாம் நாம் உணவுக்கு போகலாம். நல்ல வேலை இன்றைக்கி வீட்டில் சோறாக்கிறத வேலையை குறைச்சி விட்டியே. நம்ம எல்லாத்துக்கும் சாப்பாடு கொடுக்கறதுக்கு ஊர் பெரியதனம் சாமி எல்லாம் ஒரு நல்ல உள்ளம் கொண்ட ஒருவர் நமக்கு உணவு கொடுப்பார் என்று நினைக்கிறேன். அவருக்காகவும் செபித்த வண்ணம். பிரியமானவர்களே, செபத்திலே 5 காரியங்களை ஒரு காலத்திலும் நீங்கள் மறக்கக்கூடாது. 5 காரியங்கள். 1, கடவுளை ஆராதிப்பது. மறைக்கல்வி படிக்கின்ற பொழுது நமக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க, கடவுள் நம்மை ஏன் படைத்தார்? அவரை ஆராதிக்கவும், அவரை அன்பு செய்யவும், அவரோடு
அவரோடு உறவாடவும் அவருடைய பிள்ளைகளாக படைத்தார். ஆகவே கடவுளை ஆராதிப்பது, காலையில் எந்திரிச்ச உடனேயே நீங்கள் செபிக்க வேண்டும், கடவுளை ஆராதிக்க வேண்டும். எந்திரிச்சு பெட்டில் உட்கார்ந்த உடனேயே படுக்கையில் பிதாசுதன் போட்டு உங்களுடைய அந்த நாளை நீங்கள் தொடங்கி, ஆண்டவரே இந்த நாள் எங்களுக்கு இனிய நாளாக, இந்த நாள் முழுவதும் நீர் எங்களோடு இருக்கின்ற இந்த நாளாக, நாங்கள் இந்த நாள் முழுவதும் தொடங்கி செய்கின்ற அனைத்து நல்ல காரியங்களையும் உம்முடைய பாதத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் என்று ஆராதித்து விட்டு நாம் அடுத்த காரியத்துக்கு கடந்து போக வேண்டும். இரண்டாவது, கடவுளை நாம் புகழ வேண்டும், கடவுளை நாம் பாராட்ட வேண்டும். எதற்காக? கடவுள் நமக்கு செய்திருக்கின்ற அத்துணை நன்மைகளுக்காக. கடவுள் நமக்கு என்னவெல்லாம் நல்ல காரியம் செய்திருக்கார்? ஒன்றா சொல்லுங்க. கடவுள் உங்களுக்கு செய்த நல்ல காரியம் என்ன? கடவுள் உனக்கு என்னவெல்லாம் கொடுத்துருக்கார்? குட்டீஸ் தான் கேட்ட உடனே அருமையாக சொல்லும். பாப்பா, குழந்தையெல்லாம் கவனிங்க, உங்களுக்கு உங்கள் அம்மா அப்பா என்னவெல்லாம் கொடுத்துருக்காங்க? டேய், நீ போட்டிருக்க ட்ரவுசர் யார் வாங்கி கொடுத்தது? நீ போட்டிருக்க சட்டை யார் வாங்கி கொடுத்தது? நான் பாப்பா பாரு, விண்ணகத்திலிருந்து மண்ணகம் வந்த வான தூதர் மாதிரி அருமையாக உட்காந்துருக்கு பார்த்தியா, ரெட்டை சடை போட்ட குழந்தை. பாப்பா, அந்த கெவன் வாங்கி கொடுத்தது யார்? சரி, யார் வாங்கி கொடுத்தது? ரைட்டு. எப்போவாவது உங்கள் அம்மா அப்பா உங்களுக்கு வாங்கி கொடுத்ததற்காக அவங்கள புகழ்ந்துருக்குறீங்களா? எப்படி புகழுவீங்க? எப்படி பாராட்டுவீங்க அம்மா அப்பாவை? எப்படி? தேங்க்யூ. குழந்தைகளுக்கு அவ்வளோதான் தெரியும். பெரியவங்க யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு என்னவெல்லாம் கிடைத்திருக்கிறது. பெண்கள் முதல்ல, அப்புறம் ஆண்கள் பக்கத்தில் போகலாம். ஏன்னா அவங்கள கேட்கலன்னா பூசை முடிஞ்சு சண்டைக்கு வந்துடுவாங்க. அவங்கள கட்டாயம் கேட்பேன். நீங்கள் சொல்லுங்கள், கடவுள் உங்களுக்கு என்னென்ன செய்திருக்கிறார்? நல்ல வீட்டுக்காரரை கொடுத்துருக்காரா? அங்கே ஒரு அம்மா பாருங்க, தலையை கீழே போட்டுக்குச்சு. நல்ல அமையலையோ? டோன்ட் வரி, பி ஹாப்பி. அடுத்த பிறப்புன்னு ஒன்று இருந்தால் உங்களுடைய ஏக்கம், எதிர்பார்ப்பு, தேவை எல்லாம் பூர்த்தி செய்யப்படும். பிரைஸ் தி லார்ட். சரி, கடவுள் நமக்கு நல்ல பெற்றோரை கொடுத்திருக்கிறார். யாரும் இந்த கானூர் இந்த கிராமத்தில் பசி பட்டினியோடு உறங்கச் செல்வதில்லை. உங்களுக்கு உணவு கிடைக்கிறது. கொடுத்துருக்காரா இல்லையா? நகர்ப்புறத்தில் போய் பாருங்க, சாக்கடை ஓரத்தில், ரயில்வே ஸ்டேஷன், பஸ் ஸ்டாண்டில் போய் பாருங்களேன். இரவு நேரத்தில் ஒரு சிலர் தன் கையே தன் தலைக்கு தலையணை அப்படியே வச்சு ஒரு மஞ்சப்பை பக்கத்தில் இருக்கும், படுத்து கிடப்பாங்க. உங்களுக்கு நல்ல கடவுள் வீடு கொடுத்துருக்காரு சொந்தமாக. பிரைஸ் தி லார்ட். ஆக கடவுள் இவ்வளவு எனக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே கடவுளை நான் புகழ்கின்றேன். அடுத்தது, கடவுளுக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும். இப்போ குழந்தை சொன்னிச்சு பார்த்தீங்களா, தேங்க்யூ, அது முன்னாடி உள்ளதில்லை. அடுத்தது, கடவுள் நமக்கு என்னென்ன செய்திருக்கிறார், நாம் பெற்றுக்கொண்ட அத்துணை நன்மைகளுக்கும் நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். உங்களுக்கும் எனக்கும் தெரியும். ஒன்று, ஒரு சிலருக்கு ஹார்ட் ப்ராப்ளம், கிட்னி ஃபெயிலியர், முதுகு தண்டுவட நோய், சக்கரை நோய், இதெல்லாம் யாருக்கெல்லாம் இல்லையோ கடவுள் உங்களுக்கு நல்ல உடல் சுகத்தை கொடுத்திருக்கிறார். நீங்கள் நன்றி சொல்லணும். நிறைய பேர்த்துக்கு இந்த காலகட்டத்தில் குழந்தைகள் இல்லை. குழந்தை பாக்கியம் கிடைக்கணும்னு வேளாங்கண்ணி, பூண்டி மாதா, மேல்நாரியப்பனூர், கோணாங்குப்பம், லூர்து மாதா கோயில், எங்கெங்கே அவர்கள் பயணித்து கொண்டு இருக்கிறாருங்க. ஒரு காலத்தில் நம்ம வீடுகளில் 10 குழந்தை, 8 குழந்தை, 6 குழந்தை, 5 குழந்தை. இப்போ நம்ம வீடுகளில் 2 இல்லை என்றால் 1 போகிற போக்கில் அதுவும் இல்லை. ஆக உங்கள் குடும்பத்தில் பார்த்தீங்களா, நான் வந்தோடனே ரொம்ப சந்தோஷப்பட்டேன். உங்களுக்கு தெரியும் காரணம் தெரியுமா? அங்கே பாருங்கள், எண்ணி பாருங்கள், 2 பக்கத்திலும் இந்த கிராமத்தில் எத்துணை குழந்தைகள். உங்களுடைய பங்கு எதிர்காலத்தில் இத்துணை பிள்ளைகளை பெற்ற ஒரு ஊராக இருக்கிறது. ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்வோம். ஆக நன்றி. யோசித்து பாருங்கள்,
கடவுள் என்னை இந்த நாள் வரை என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். பிள்ளைகள்லாம் ரொம்ப கடவுளுக்கு நன்றி சொல்லணும். என்னுடைய அம்மா அப்பா எங்களுடைய தேவைகளுக்காக அவர்கள் உழைத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த ஆசிரியர் பெருமக்களை நான் ஒரு காலத்தில் மறப்பதில்லை. காரணம், இந்த ஆசிரியர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் தங்களுடைய நிகழ்காலத்தை பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்காக செலவு செய்யக்கூடியவர்கள். இன்னொரு முறை சொல்கிறேன், யார் பெற்ற பிள்ளைகளோ அவங்களுடைய குழந்தைகள் அல்ல, அந்த குழந்தைகளுடைய எதிர்காலத்திற்காக ஆசிரியர்கள் தங்களுடைய நிகழ்காலத்தை அவர்கள் செலவு செய்து அவர்களை படிக்க வைத்து கொண்டிருக்கிறார்கள். பிரைஸ் தி லார்ட். ஆக கடவுள் உங்களுக்கு நிறைய ஆசீர்வாதங்களை கொடுத்து கொண்டே இருக்கிறார். நிறைய பேத்துக்கு நமக்கு தெரியாது. எல்லாமே கடவுள் நமக்கு கொடுக்கின்ற பேருதவியாக இருப்பதை. ஆகவே நாம் பெற்றுக்கொண்ட அத்துணை நன்மைகளுக்கும் தொடர்ந்து நாம் நன்றி சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். நன்றி சொல்கிறதுக்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். பாருங்கள் பிரியமானவர்களே, லூக்கா நற்செய்தி 17ஆம் அதிகாரம் 15 - 17 வரை நான் வாசித்து பார்ப்போம். இயேசு சென்ற இடமெல்லாம் புதுமை செய்தார். தேடி தேடி போய் மக்கள் ஆண்டவரிடத்திலே ஆசீர்வாதத்தை பெற்றார்கள். ஒரு அம்மா, ஒரு யூத பெண்கள், இப்போ அந்த இஸ்லாமியர்கள் இருப்பாங்க பற்றியில் அந்த மாதிரி தான் அவங்க ட்ரெஸ்ஸு போட்டிருப்பாங்க. ஆண்கள் மத்தியிலேலாம் அவ்வளோ எளிதாக போக மாட்டாங்க. அவர்கள் உலகமே வேறு, முகத்தை மூடிக்கிட்டு தான் போகணும். யூத பெண்களும் ஏறக்குறைய அப்படித்தான். ஆனால் ஒரு பெண் 12 வருஷமாக உதிரப்போக்கு நோய், பெரும்போக்கு, போகாத இடம் இல்லை, பார்க்காத மருத்துவம் இல்லை, எல்லாத்தையும் சொத்து விற்று எல்லாத்தையும் செலவு செஞ்சிட்டாங்க. கடைசியில் அவருக்கு ஒரு செய்தி கிடைக்கிறது. இயேசு என்று சொல்லக்கூடியவர் அதிசயம் செய்கிறார், ஆசியை கொடுக்கிறார், சுகத்தை கொடுக்கிறார், நலத்தை கொடுக்கிறார். அவரிடம் செல், உனக்கு சுகம் கிடைக்கும் என்று யாராவது நலம் பெற்றவர்கள் சொல்லி இருக்க கூடும் பிரியமானவர்களே. ஆகவே அத்துணை கூட்டத்திற்கு மத்தியிலே இந்த பெண் எல்லாரையும் ஒதுக்கி தள்ளிவிட்டு உள்ளே போகின்ற பொழுதே, என் ஆண்டவருடைய ஆடையுடைய விளிம்பை தொட்டால் போதும் எனக்கு சுகம் கிடைக்கும் என்று நம்பிக்கையோடு போய் ஆண்டவருடைய ஆடையை தொட்டார். இவருக்கு சுகம் கிடைத்தது. பிரியமானவர்களே, ஆண்டவர் கூட அந்த பெண்ணை பாராட்டுவார், கேட்பார், என் ஆடையை தொட்டது யார்? ஒருவேளை பேதுரு பக்கத்தில் இருந்து சொல்லியிருப்பார், என்ன ஆண்டவரே, யார் தொட்டது என்பதை விட என்னை இடித்தவர் யார் என்று கேட்டிருக்கலாம். இந்த அம்மா கூனி கூறி இப்படியே நிற்கும், சுகம் பெற்றது. ஆக எல்லாத்துக்கும் முன்னாடி நம்மளை அவமானப்படுத்த போகிறாரா? இல்லை. எல்லாருடைய மத்தியிலும் அந்த அம்மாவுடைய நம்பிக்கை அவருக்கு சுகம் கொடுத்தது. பிரைஸ் தி லார்ட். அதே மாதிரி 10 தொழுநோயாளர்கள் சுகம் கொடுக்கிறார். 10 பேரும் சுகம் கிடைத்தது. ஒரே ஒரு மனிதன் மட்டும் மீண்டும் திரும்பி வந்து ஆண்டவருடைய பாதத்திலே விழுந்து, ஏசப்பா ரொம்ப நன்றி. ஆண்டவர் கேட்டார், 10 பேரும் சுகம் ஆகவில்லையா? இன்னும் 9 பேர் எங்கே? இப்படித்தான் பிரியமானவர்களே, பல நேரங்களில் நமக்கு ஆசீர் கிடைக்கிறது, நன்றி மறந்தவர்களாக இருக்கிறோம். யோசித்து பாருங்கள், நமக்கு கடவுள் உங்களுக்கு நிறைய கொடைகளை கொடுத்திருக்கிறார். இதே ஆலயத்தில் நீங்கள் திருமணம் செய்து கொண்டிருப்பீர்கள். அந்த திருமண நாளில் மணமக்களுக்கு சிறப்பு ஆசீர் வழங்கப்படும். அந்த சிறப்பு ஆசியில் சொல்லப்படுகிற முக்கியமான ஒரு காரியம், நீங்கள் இறுதி வரை இணைந்து வாழ்கின்ற ஆசியை பெறுவீர்களாக. இணைந்து என்றால் பிரியாமல், இணை பிரியாது வாழுகின்ற, உறவோடு வாழுகின்ற மணமக்களாக இறுதி வரை இணைந்து வாழுகின்ற ஆசி. உங்கள் ஊரில் எத்துணை குடும்பங்கள் இணைந்து வாழ்கிறது? புருஷன் முண்டாட்டி சந்தோஷமாக ஒற்றுமையாக. அப்புறம் அடுத்தது, நீங்கள் உங்களுடைய மக்களின் மக்களை காண்பீர்களாக. அப்படின்னா, நான் இந்த உலகத்திலே வாழுகின்ற பொழுதே எனக்கு குழந்தை செல்வம் கிடைக்க வேண்டும், என்னுடைய குழந்தைகளுடைய பிள்ளைகளையும் நான் பார்க்கணும், பேரன் பேத்திலாம் நான் பார்க்கின்ற ஆசீர்வாதத்தை எங்களுக்கு கொடு, இந்த மணமக்களுக்கு ஆசியாக கொடு என்று குருவானவர் உங்களுக்கு ஆசி வழங்கியிருக்கிறார். அதே மாதிரி உங்களுக்கு குழந்தை பிறந்தது, பெரியவங்களாம் இருக்கீங்கல்ல, உங்கள் வீட்டில் பேர குழந்தை இருக்குதா? இப்போ கேட்டு பாருங்கள். அந்த பெரியவர் ஒருவர், அவர்கிட்ட கேளுங்க, சொல்லுவார்,
சாமி பேரப்பிள்ளையை மட்டும் இல்லை, பேரப்பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் நான் பார்த்து விட்டேன், எங்கள் வீட்டில் இத்துணை கொள்ளு பேர பிள்ளைகள் இருக்கிறது என்று சொல்லுவார். அப்படி யாராவது இந்த ஊரில் இருக்கீங்களா? கொள்ளு பேர பிள்ளைகளாம் இருக்கிறவங்க கை தூக்குமா? ஏம்மா சங்கடப்புறம் தூக்கு, ஒருத்தர் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. கொள்ளு பேர பிள்ளைகள் இல்லையா? டோன்ட் வரி, பி ஹாப்பி. அந்த ஆசீர்வாதமும் உங்களுக்கு கிடைக்கும். பிரியமானவர்களே, கடவுள் நமக்கு செய்த அத்துணை நன்மைகளுக்கும் நாம் நன்றி சொல்வோம். அடுத்தது, நாம் செய்த பாவங்கள், குற்றங்கள், குறைகளுக்காக மன்னிப்பை வேண்ட வேண்டும். மன்னிப்பு என்று சொல்லக்கூடியது மிக முக்கியமான ஒரு காரியம். எல்லாருமே தவறு செய்யக்கூடியவர்கள், குற்றம் செய்யக்கூடியவர்கள், பாவ நாட்டம் கொண்டவர்கள். இது சரியாக இருந்தால் யாருமே பாவம் செய்யாதவர்கள், தவறு செய்யாதவர்கள் இந்த உலகத்தில் இருப்பதற்கு வாய்ப்பில்லை. ஏதாவது ஒரு வகையில் கடமையில் தவறியவராக, செய்ய வேண்டியதை செய்யாதவராக, கூடாததை செய்தவராக, முக்கியத்துவத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்காத, வாக்குறுதியை மீறியவர்களாக இருக்கக்கூடும். ஆக செய்த தவறுகளை நாம் உணர்ந்து கடவுளிடத்தில் மன்னிப்பை நாம் கேட்க வேண்டும். இந்த மன்னிப்பு கேட்பதற்காகத்தான் ஒரு அருட்சாதனத்தை கடவுள் நமக்கு ஏற்பாடு செய்திருக்கிறார். இந்த அருட்சாதனத்து பேர் என்னங்க? ஒப்புரவு அருட்சாதனம். பெரியவங்க சொல்கிறீங்களோ இல்லையோ, உங்கள் பிள்ளை அருமையாக பக்கத்தில் இதை ஆண்டவர் என் கூடவே கொடுத்தது மாதிரி நான் சொல்லுகிற பொழுதெல்லாம் இந்த பிள்ளை உடனே பதிலை சொல்லிடுறான். ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம். இந்த பீட சிறார்கள் போதும் தெளிவாக இருக்கிறாங்க உங்கள் பிள்ளை என்றால். நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆன்மீகத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறீர்கள். தவறு செய்வது இயல்பு என்றாலும் திருந்தி வாழ்வது. ஒரு அப்பாவுக்கு 2 மகங்க. பெரியவன் அப்பா கூட தங்கிக்கிட்டான். சின்னவன் எல்லா சொத்தையும் பிரித்து வாங்கிக்கிட்டு போனான். போகக்கூடாத இடத்துக்கு போனான். எல்லாம் தீர்ந்து போச்சு. கடைசியாக பன்றி மேய்ப்பதற்காக ஒரு இடத்துல போய் சேர்ந்தான். அந்த பன்றிக்கு உணவு கொடுப்பாங்க. என்ன உணவு தெரியுமா? பன்றி என்ன சாப்பிடும்? எல்லாத்தையும் திங்கும். இவனும் அதைத்தான் போய் தின்றுருக்கான். அந்த வீட்டில் போட்ட சோறு பத்தில். இவன் நல்லா சாப்பிட்டு வளர்ந்த குடும்பம் இல்லையா? பெரிய குடும்பம், நிறைய வசதியான கோடீஸ்வர குடும்பம். அங்கே போய் ஒன்றுமே இல்லை. அதனால் பசி, வயிற்று பிரச்சனை. அதனால் அந்த பன்றிகளுக்கு போடுகின்ற நெற்று காஞ்சி போனது. அதை சாப்பிட்றதுக்கு முயற்சி பண்ணான். புண்ணாக்கு தவிடு மாதிரி வச்சுக்கோங்க, பருத்தி கொட்டை மாதிரி. அதையும் கூட கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை. அப்போத்தான் பன்றியோடு பன்றியாக, கால்நடையாக மாறிப்போனான். குனிஞ்சிட்டான். தன்னுடைய கைகள் காலாக மாறிப்போச்சு. உயர்ந்து நின்றவன், நிமிர்ந்து நின்றவன் இன்றைக்கு குனிந்து விட்டான். பாவம். அப்போத்தான் நினைக்கிறான், அப்பா வீட்டில் 50 பேர் 3 நேரம் மூச்சு முட்டை சாப்பிட்றாங்க. நான் ஒரு நேரத்து சோத்துக்காக இந்த பன்றிகளோடு பன்றியாக மாறிட்டனே. கடவுளே, நான் தப்பு பண்ணிட்டேன், பாவம் செஞ்சுட்டேன். ஆகவே நான் செய்த பாவத்தை மன்னிக்க வேண்டும். எங்கள் அப்பா வீட்டில் நிறைய பேர் இருக்காங்க வேலைக்காரவங்க. என் குற்றத்தை அவர் என் பிள்ளையை ஏற்றுக்காட்டியும் பரவாயில்லை, வேலைக்காரவங்களோட ஒருத்தராக ஏற்றுக்க மாட்டாரா? வருகின்ற வழியெல்லாம் அப்பா கடவுளே, உமக்கு முன்பாகவும் என் சகோதர சகோதரிகளுக்கு முன்பாகவும் நான் பாவம் செய்தேன். அந்த ஒப்புரவு அருட்சாதனத்தில் சொல்லுகின்ற அந்த பாவ மன்னிப்பு ஜெபத்தை சொல்லிக்கொண்டே வந்தான் என்று திருவூழியத்திலே நாம் வாசிக்கிறோம். மன்னிப்பு. இப்போ ஒரு சின்ன பாட்டு பாடலாமா? எல்லாரும் எந்திரிச்சு நின்னுங்க. தம்பி, அந்த பாட்டை பாடுப்பா, ஆரம்பிங்க. மன்னிப்பு. பாவியேசுவே, என் வாழ்வை மாற்றுமே. நான் பாவியேசுவே, என் வாழ்வை மாற்றுமே.
விழுந்து விட்டேன், மனம் உடைந்து விட்டேன், என்னை தேற்றும் இயேசுவே. விழுந்து விட்டேன், மனம் உடைந்து விட்டேன், என்னை தேற்றும் இயேசுவே. நான் பாவி இயேசுவே, என் வாழ்வை மாற்றுமே. கலங்குகிறேன், மனம் குழம்புகிறேன், மன அமைதி தாருமே. கலங்குகிறேன், மனம் குழம்புகிறேன், மன அமைதி தாருமே. நான் பாவி இயேசுவே, என் வாழ்வை மாற்றுமே. இறுதியாக அன்பார்ந்தவர்களே, செபத்தினுடைய 4 படிகளை கடந்து 5வது படிக்கு போகிறோம். இதுவும் ஒரு செபத்தில் வருகின்ற ஒரு பகுதி. கடைசியாக நாம் கேட்க வேண்டிய ஒன்று இருக்கிறது. இதுதான் விண்ணப்பம். விண்ணப்பம் என்று சொன்னால் நமக்கு என்னென்ன வேணுமோ. கோயிலில் வந்தோடனே முட்டி போட்டோடனே பிதாசுதம் போட்டு உடனே நம்ம ஆரம்பிக்கக்கூடாது. ஆண்டவரே எனக்கு வெள்ளாமை விளைச்சலை கொடு, ஆண்டவரே குடும்பத்தில் ஒற்றுமையை கொடு, சமாதானத்தை கொடு, கால்நடைகளை கொடு, நல்ல மழையை கொடு, பிள்ளைகளுக்கு நல்ல படிப்பை கொடு. இதெல்லாம் தொடக்கத்தில் சொல்ல வேண்டியது இல்லை. நாம் சொல்ல வேண்டியது, கடவுளை ஆராதித்தோம், கடவுளை புகழ்ந்தோம், நன்றி சொன்னோம், பாவ மன்னிப்பை வேண்டினோம். இறுதியாக தொடர்ந்து நாம் கடவுளுடைய பிள்ளைகளாக வாழுகின்ற பொழுது நமக்கு என்னவெல்லாம் தேவையாக இருக்கிறதோ. ஒருவேளை பள்ளியில் படிக்கின்ற நம்முடைய குழந்தைகள் என்ன கேட்பாங்க, பிள்ளைகளா நீங்கள் ஏசப்பாவிட்ட என்ன கேட்பீங்க? நல்லா நாங்கள் படிக்கணும். வெரி குட். ஏம்மா உங்கள் பிள்ளைகளுக்காக பெற்றோர் நீங்கள் இயேசுவிடத்தில் என்ன கேட்பீங்க? பிள்ளைகள் அறிவிலும் ஞானத்திலும் வளரணும். சரி, பெரியவங்க இருக்காங்க, பெரியவர்கள், முதிர்ந்த பருவத்தில் இருக்கக்கூடியவர்கள் என்ன நீங்கள் வேண்டுவீங்க? விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா. அனைவரும் முழந்தால் படியிடுவோம், முழந்தால் படியிடுவோம், கண்களை மூடுவோம். சில நிமிடங்கள் உங்களுக்காக, உங்கள் குடும்பத்துக்காக, உங்களுடைய பிள்ளைக்காக, உங்களுடைய பங்குக்காக, உங்களுடைய பங்கு தந்தைக்காக, இந்த ஊரில் இருக்கின்ற ஊர் முக்கியஸ்தர்களுக்காக, நல விரும்பிகளுக்காக, இந்த பங்கினுடைய வளர்ச்சிக்காக உதவி செய்கின்ற உபகாரிகளுக்காக கண்களை மூடி நற்கருணை ஆண்டவரிடத்தில் செபிப்போம்ப்பா. கானூர் பங்கில் இருக்கின்ற அத்தூணை மக்களையும் ஒன்று சேர இந்த மாதத்தினுடைய முதல் செவ்வாய்க்கிழமை அந்தோணியாருடைய பிரசன்னத்தில் எங்களெல்லாம் இணைந்து வரை செய்திருக்கிறீரப்பா. நமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. இந்த ஊரில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் நாங்கள் செபிக்கிறோம். கேட்கின்ற அனைவரும் பெற்றுக்கொள்ளுகிறார்கள். நம்பிக்கையோடு செபிக்கின்றவர்கள் வேண்டுவதை அவர்கள் அடையாது போவதில்லை. அறிந்திருக்கிறோம் அப்பா. இந்த ஊரில் இருக்கக்கூடிய எல்லா மக்களையும் ஆசீர்வதியும். எல்லாருக்கும் முதலில் உடல் உள்ள ஆன்ம சுகத்தை கொடுப்பா. எத்துணை பேர் எங்களில் இந்த ஊரில் பல்வேறு நோய் தொற்றுக்களுக்கு ஆளாகி வியாதியினால் வேதனையோடு இருக்கிறார்கள். தலைவலியோடு இருக்கக்கூடியவர்கள், காய்ச்சலால் பாதிக்கப்பட்டவர்கள், உடல் உள் உறுப்புகள் செயல் இழந்தவர்கள், இதய பிரச்சனை இருக்கக்கூடியவர்கள்,
சக்கரை நோயோடு வாழக்கூடியவர்கள், மூட்டு வலியால் கஷ்டப்படக்கூடியவர்கள், முதுமை பருவத்தில் உடல் உறுப்புகள் செயல்பட மறுக்கிற பொழுது அவர்கள் சந்திக்கின்ற பிரச்சனைகள் நீர் அறிந்திருக்கிறீரப்பா. குடும்பத்தில் எல்லாருக்கும் நீ நல்ல சுகத்தை கொடு சாமி. உழைக்கின்ற மக்களுக்கு உறுதியான உள்ளத்தை, நோயற்ற வாழ்வாக, குறைவற்ற செல்வத்தை வெகுமதியாக நீ கொடு ஆண்டவரே. இந்த ஊர் நல்ல ஊராக, நல்ல பங்காக, ஒரு புதிய பங்காக, பங்கு தந்தையாக, புதிய குருவாக, முதல் பங்கு தந்தையாக தந்தை ஜோ கிளமெண்ட் இவர் வந்திருக்கின்ற இந்த பங்கு, இவரால் இந்த பங்கு ஆசீர்வதிக்கப்பட அருள் புரியும் ஆண்டவரே. இந்த இளம் குருவை உம்முடைய பாதத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. இவருக்கு வலிமையான உள்ளத்தை நீர் கூட ஆண்டவரே. இவர் எடுக்கின்ற முயற்சியில் இந்த ஊர் மக்கள், இந்த ஊர் முக்கியஸ்தர்கள் இவரோடு இணைந்து பணி செய்கின்ற, இவருடைய உழைப்பிலே உறுதுணையாக இருக்கின்ற நல்ல உள்ளங்களாக இந்த ஊர் முக்கியஸ்தர்கள், இறை மக்கள், அருள் சகோதரிகள் இருக்கின்ற ஆசியை கூடப்பா. தங்களுடைய சொந்த ஊரை விட்டு இந்த ஊரில் பள்ளியிலே பணி செய்கின்ற ஆசான் பெருமக்கள், அருள் சகோதரிகளுக்காக செபிக்கிறோமப்பா. ஆசீர்வதி ஆண்டவரே. அருள் சகோதரிகளை வழிபாடு சிறப்பதற்காக இசைக்கின்றவர்கள், பாடல் பாடக்கூடிய பாடல் குழுவினர், ஆசீர்வதி ஆண்டவரே. கடவுளே, நீர் இவர்களுக்கு கொடுத்த குரல் வளம், இனிமையாக பாடுகின்ற ஆற்றல், இவர்களுக்கென்னும் மென்மேலும் உயர்வாக இருக்கின்ற ஆசியால் நிரப்புப்பா. பலிபீடம் சுற்றி பலிபீடத்திலே பணி செய்கின்ற பீட சிறார்களை ஆசீர்வதிமப்பா. இந்த குழந்தைகள் எந்த கேள்வி கேட்டாலும் பதிலை கொடுக்கின்ற அளவிற்கு ஆன்மீகம் இவர்களுக்கு அருமையாக கொடுத்திருக்கிறீரே. ஆன்மீகத்தையும் ஞானத்தையும் அறிவையும் குழந்தைகளுக்கு, பலிபீடம் முன் அமர்ந்திருக்கின்ற இந்த ஊர் குழந்தைகள் எல்லாருக்கும் அறிவையும் ஆற்றலையும் சுயமாக சிந்திக்கின்ற வளத்தையும் நிறைவாக கொடுப்பா. உழைக்கின்றவர்கள், இந்த ஊரில் விவசாயம் செய்கின்றவர்களாக இருக்கின்றவர்கள், இட்ட பயிர் இல்லம் வந்து சேருகின்ற ஆசியை நல்ல விளைச்சலாக கூட ஆண்டவரே. இவர்கள் வளர்க்கின்ற கால்நடைகள் நல்ல பலனை கொடுக்கட்டும். இந்த குடும்பங்கள் மென்மேலும் உயரட்டும். ஆசியை நிறைவாக குறைவின்றி கொடுக்க வேண்டுகிறோமப்பா. முதியவர்கள், உழைக்கின்றவர்கள், பல்வேறு தொழில் செய்கின்றவர்கள், ஓட்டுநர்கள், பயணிகள் எல்லாரையும் உடைய பாதத்திலே ஒப்புக் கொடுக்கிறோமப்பா. ஓட்டுகின்ற பேருந்து ஓட்டுநர்கள் பாதுகாப்போடு மக்களை ஏற்றி செல்வார்களாக, இறக்கி விடுவார்களாக. ஆபத்தான பணியில் இருக்கின்றவர்கள், மின்துறையில் பணி செய்யக்கூடியவர்கள், மின் ஊழியர்கள், ஆசீர்வதிமப்பா. இன்னும் கூட நாங்கள் செபிக்கிறோம். இந்த ஊரில் கிறிஸ்தவர்கள் மட்டுமல்ல, பிற சமயங்களை சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள். எல்லா சமயத்தாரும் இணைந்து உம்முடைய பிள்ளைகள் என்ற உறவோடு வாழ்கின்ற நிறைவான ஆசியை குறைவின்றி கூட ஆண்டவரே. இன்னும் கூட எங்களுடைய இதயங்கள் பல்வேறு தேவைகளை சுமந்து நிற்கிறது. இந்த ஊருக்கு வேண்டிய எல்லா நற்காரியங்களையும் குறைவின்றி தொடர்ந்து எமக்கு நலவாழ்வோடு இணைந்து பரிசாக கொடுக்க வேண்டுகிறோம். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மிடத்தில் செபிக்கின்றோம் நல்ல பிதாவே. ஆமென். அன்புயர் மனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியப்பும்
மீட்பின் பெருமை மகிமையோடு இனி வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமபுகழ்ச்சி என்றென்றுமே உண்டாகுக. ஆமென். வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தை கொண்ட அப்பம் இதுவே. ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. தந்தையா, உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகி இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவா நீரே.